السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியம் அறிய வேண்டிய பாடங்களுடைய ஒரு சிறிய புத்தகத்தின் தொடர் பாடங்கள் நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் போன அமர்வில் நாம் பார்த்தது தொழுகையுடைய கடமைகளும் அதனுடைய சுன்னத்தான விஷயங்கள். எப்படி தொழுவது, நம்முடைய தொழுகையில் எது விடுபட்டதென்றால் அதை செய்ய வேண்டும், எது மறதியாக நாம் விட்டுவிட்டோம் என்றால் அதற்கு சஜதத்து சஹு மறதிக்கான சஜதா செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை நாம் தெளிவாக பார்த்தோம். ஏனென்றால் நம்முடைய இபாதத்துகளில் மிக அடிப்படையாக நமக்கு கடமையாக்கப்பட்டது தொழுகை. ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக ஆகிவிட்டதென்றால் அவனுடைய அடுத்த கட்டம் என்பது பார்க்கும்பொழுது அடுத்த அமல்கள் சீராக ஆகும். ஒரு மனிதனுடைய தொழுகை என்ன பாழாகிவிட்டதென்றால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அமல்களுடைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது சந்தேகத்துக்குரியதாக ஆகும். அதனால்தான் மறுமை நாளில் இபாதத் சார்ந்த விஷயங்களில் முதல் கேள்வியாக கேட்கப்படுவதே இந்த தொழுகை தான். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. மனிதனிடம், அடியானிடம் முதல் கேள்வி மறுமை நாளில் வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கேட்கப்படுவது தொழுகைதான். அந்த தொழுகை சீராக இருந்தால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்ன சீராக இருக்கும். இப்போ இந்த விஷயத்தில் அறிவதற்காக நாம் தொழுகையுடைய விஷயங்களை பார்த்தோம். இன்று அதில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை பார்க்கலாம். முபுத்திலாத்து ஸலாத். 11வது பாடம். தொழுகையை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுவும் என்ன அறியக்கூடிய விஷயங்கள். ஏனென்றால் ஒரு விஷயங்களை ஒன்று அதை செய்வதற்காக நாம் கற்றுக்கொள்வோம், அதை தெரிந்து கொள்வோம், அல்லது அதிலிருந்து நாம் விலகி இருப்பதற்காக அதை அறிந்து கொள்வோம். அப்போ நன்மையான விஷயங்களை நாம் இதை அறிந்தோம். இந்த நன்மையை பாதுகாப்பது என்பது பெரிய விஷயம். நாம் அமல்களை செய்து விடுகின்றோம், ஆனால் அந்த அமலை செய்துவிட்டு பாழாக்காமல் நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லை, செய்துவிட்ட அமல் நன்மை கிடைக்கும் என்று நினைத்துவிட்டு நாம் அதை பாழாக்கி விட்டோம் தெரியாமல், அல்லது அதை நாம் அறிந்து செய்துவிட்டோம் என்றால் பிரயோஜனமே இல்லை. எப்படி ஒரு பொருளை வாங்குகின்றோம் என்றால் அதை பாதுகாக்கின்றோம், அதை அழியாதவாறு, குறிப்பாக அதை செயலடையாத அளவுக்கு நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோம். நம்முடைய இபாதத்துகளும் அப்படிதான். அதனால்தான் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசிய சஹாபி, அவங்களுடைய சீக்ரெட்டை அவங்க தான் பாதுகாப்பாங்க. அவர்கள் தன்னுடைய நிலையை பற்றி தெரியப்படுத்தும் பொழுது, கான அன்னாஸு யஸ்அலூன அனில் கைர். மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நன்மையான விஷயத்தை கேட்பாங்க. வ குன்து அஸ்அலுஹு அனிஷர். நானும் பாவங்கள், தீமையான விஷயங்கள், சோதனைக்குரிய விஷயங்களை நான் கேட்பேன். எதற்காக? லித்திகா இஷர்ரி. அதனுடைய பாதிப்பிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதனுடைய விளைவுகளிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் கேட்பேன். அதனால்தான் அதிகமாக மறுமை நாளுடைய சோதனைகளும் குழப்பங்களும் அல்லது பாவ ரீதியான விஷயங்கள் ஹதீஸுகளில் வரக்கூடிய பார்க்கும் பொழுது அதிகப்படியாக இந்த சஹாபி அறிவித்திருப்பாங்க. அப்போது இந்த நம்முடைய அமர்வில் முபுத்திலாத்து ஸலாத், நம்முடைய தொழுகை எது பாத்திலாக்குகின்றது. பாத்தில் என்றால் புரோஜனமற்றது, வீணாக்கக்கூடிய விஷயங்கள். அது ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இங்கு நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட அதில் 8 விஷயங்கள். இந்த 8 விஷயங்கள் நம்முடைய தொழுகை என்ன செய்கின்றது? பாழாக்கி விடுகின்றது. இதை நாம் ஒவ்வொருவராக நாம் விரல்களை கொண்டு நாம் இதை மரணம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய தொழுகையை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். முதல் விஷயம் பார்க்கும் பொழுது அல் கலாமுல் அத்மு அமது மா திக்ரி வல் இல்மி. ஒரு மனிதன் தெரிந்தும்
நான் பேசினால் தொழுகையில் பாழாகிவிடும் என்று தெரிந்தும் அதனுடைய கல்வி இருந்தும் ஒருவர் பேசுகின்றார் என்றால் அவருடைய தொழுகை பாழாகிவிடும். தொழுகையில் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் தொழுகையில் பேசக்கூடாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவுடைய 238வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிரத்யேகமாக நடுவில் இருக்கக்கூடிய தொழுகை. பிறகு வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் முழுமையாக மௌனமாக நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கு ஒரு மனிதனுக்கு தெரியும் தொழுகையில் பேசுவது நம்முடைய அமல் பாழாக்கிவிடும், தொழுகையை பாழாக்கிவிடும் என்று தெரிந்து அதற்கு அவன் பேசுகின்றான் என்றால் அவனுடைய தொழுகை பாழாகிவிட்டது. அவன் திரும்பவும் முதலிருந்து அவன் தொழக்கூடியவனாக இருக்கும். ஆம், மறதியின் காரணமாக, சில நேரத்தில் மறதியின் காரணமாகவோ அல்லது அவருக்கு தெரியல, பேசுவது தடை என்று தெரியல. பொதுவாக நமக்கு சில நேரத்தில் நம்ம இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்களும் சகோதரரும் இருப்பாங்க, அல்லது சில நம்முடைய முஸ்லிம்களுடைய சில நிலை என்ன, இது தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த விஷயம் சட்டம் தெரியவில்லை என்றால் அவருடைய தொழுகை பாழாகாது. ஏனென்றால் அவர் மறதி அவன் ஒன்று விஷயம் மறந்து பேசிவிட்டார், அல்லது அவருக்கு தெரியல, அவர் இந்த சட்டத்தை பற்றி அறியாத காரணத்தினால அவருடைய தொழுகை பாழாகாது. ஏனென்றால் ஹதீசுகளில் ஒரு மனிதன் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்தால் அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான். அதே போல் ஒரு மனிதன் மறந்து ஒரு விஷயத்தை செய்து விட்டான் என்றாலும் அல்லாஹு தஆலா அவனை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ தொழுகையில் மறந்து நாம பேசிவிட்டாலோ அல்லது சட்டம் தெரியல, பேசுவது தடை என்று தெரியாமல் அவர் பேசிவிட்டார் என்றால் அவருடைய தொழுகை என்னாகாது, பாழாகாது. ஆனால் இந்த விஷயம் இல்லாமல் ஒருவர் பேசக்கூடிய விஷயம் தொழுகையில் ஏற்படுத்துகின்றார் என்றால் அவருடைய தொழுகை பாழாகிவிடும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முந்திய நிலையை பற்றி சொல்லும் பொழுது புகாரில் வரக்கூடிய 1200வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 573வது ஹதீஸில் சஹாபாக்கள் குறிப்பாக தெரியப்படுத்துகிறாங்க, குன்னா நத்தகல்லமு ஃபி ஸலா, நம்ம தொழுகையில் பேசி கொண்டிருப்போம், தொழுகையில் நம்ம பேசுவோம். என்ன பேசுவோம்? யுகல்லிமு ரஜுல் சாஹிபுஹு இலா ஜம்பிஹி ஃபி ஸலாத், தன்னுடைய அந்த தேவைகள், நம்ம அந்த வேலை முடிஞ்சுதா, இப்படி என்ற ஒரு பேச்சுகள் நம்ம அங்கு முதல் கட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்ம பேசிக்கொண்டு இருந்தோம். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி, சூரத்துல் பக்ராவுடைய 238வது வசனத்தை இறக்கி அல்லாஹு தஆலா வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹுக்காக நீங்கள் மௌனமாக முழுமையான கவனத்துடன் நீங்கள் தொழுகையில் நிற்குமாறு கட்டளை வந்தவுடனேயே என்ன செய்தோம், நாம் என்ன செஞ்சோம், உமிர்னா பிஸ்ஸுகூத் வ நுஹீனா அனில் கலாம், நாம் மௌனமாக இருப்பது நமக்கு கட்டளிடப்பட்டது, பேசுவது நமக்கு தடை செய்யப்பட்டது என்று நபி இந்த சஹாபாக்கள் தெரியப்படுத்துகிறாங்க புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில். இது முதல் விஷயம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சிரிப்பு, சாப்பிடுவது, குடிப்பது, இந்த மூன்றும். 2 சிரிப்பது, தொழுகையில் இருக்கிறார் சிரிக்கிறார், அல்லது சாப்பிட்றார், ஏதோ மிச்சம் இது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்கிறார், வாயில போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார், அல்லது குடிக்கிறார். இந்த மாதிரி விஷயம் என்ன, நம்முடைய தொழுகையை பாழாக்கிவிடும். இது நமக்கு தெரியும். திரும்பவும் இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை நம்ம ஒரு 10 வயது ஆன பிறகு அல்லது 7 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும், தொழுகையில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிறு குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு பழக்கமாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு சாக்லேட்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை போடக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயம் என்ன, தொழுகையை பாழாக்கி விடுகின்றது. நம்ம குறிப்பாக நோன்பு திறந்து விட்டு அல்லது மற்ற வீட்டுடைய உணவு நம்ம பருகிவிட்டு வரும் பொழுது சில பற்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வெளிவந்து நம்முடைய நாவுக்குள் செல்லும் பொழுது அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. சிறிய விஷயங்கள், அதில் எந்த ஒரு விஷயம் என்ன தடை கிடையாது. இங்கு உணவு மற்றும் குடிக்கக்கூடிய விஷயங்கள் ஒட்டுமொத்த உலமாக்களும் என்ன ஏகோப்பித்த ஒரு கருத்தாக இருக்கின்றது. இது மனிதனுடைய தொழுகையை பாழாக்கிவிடும். ஆக இந்த விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது. நாம் 5வது பார்க்கும் பொழுது இன்கிஷாஃபுல் அவுரா, மறைக்க வேண்டிய உறுப்புகள் வெளிப்படுவது. இது பெரிய ஒரு சோதனை இப்போ இருக்கக்கூடிய காலத்தில். ஆடைகள் எப்படி இருக்குன்னா, ஆண்களுடைய ஆடைகள் எதை மறைக்க வேண்டுமோ ருக்குவிலும் சுஜிதும் என்ன ஆகுது, அது தெரிய அளவுக்கு அணியக்கூடிய பார்க்கிறோம். மிகவும் குட்ட கமீஸை நாம் அணியக்கூடிய
அல்லது டிஷர்ட்டு ரொம்ப இறுக்கமான டைட்டு ஃபிட்டிங்கு அணியக்கூடியதும், அதே போல் பேண்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது கீழே அடை அதுவும் என்ன ரொம்ப நெருக்கி அணியக்கூடியதாக இருக்குது. அவங்களால ருக்குவும் செய்ய முடியல, சுஜூதும் செய்ய முடியல, கழிவுறைக்கு போனாலும் சிரமம் தான், கலட்டவும் முடியல, போடுறதும் சிரமம். இந்த நிலையில் நம்ம ஆடைகள் இருக்கின்றது. இதெல்லாம் என்ன நமக்கு தூய்மையிலிருந்து என்ன செய்யும், அலட்சியமாக்கும். இந்த மாதிரி ரொம்ப டைட் பேண்ட் போடக்கூடியவர்களுக்கு எங்கு சிரமங்கள் ஏற்படும், பாத்ரூமுக்கு போகும்பொழுது கழிவுறையை பயன்படுத்தும் பொழுது அவங்களால சரியான முறையில் கழிவுறை இயற்கை தேவை பூர்த்தி செய்ய முடியாது. அந்த நேரத்தில் என்ன ஆகும், சில நேரத்தில் அவர்களுடைய சிறுநீர் துளி என்னாகும், அவர்களுடைய சிறுநீர் துளி அவங்களுடைய ஆடையில் படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். இப்போ இங்கு தொழுகையில் நாம் மறைக்க வேண்டிய உறுப்புகள், குறிப்பாக அவுரா என்று சொல்லும் பொழுது மறைக்க வேண்டிய விஷயம். அப்போது பொதுவாக ஒரு ஆணுக்கு மறைக்க வேண்டிய அவுரா என்று பார்த்தால் அவர் தொப்புளிலிருந்து அவங்களுடைய முழம் கால் வரை, முட்டி வரை முழுமையாக மறைந்திருக்கணும். முழுமையாக இது மறைந்திருக்க வேண்டும், இங்கிருந்து முழுமையாக மறைந்திருக்க வேண்டும். அதே போன்று தொழுகையாளிகளுக்கு ஆண்களுக்கு தோல் புஜமும் என்ன மறைந்திருக்க வேண்டும், தோளும் என்ன மறைந்திருக்க வேண்டும். ஏன் இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன், வீட்டில் நம்ம தொழுவும் பொழுது சில நேரத்தில் நம்ம அதை கட்பனினை அணிந்து தொழக்கூடிய சிலர் பார்ப்போம். அந்த ஆடையில் தொழுவது என்பது நமக்கு அனுமதி கிடையாது. தோல் தெரியும் அளவுக்கு இருந்தால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்கு இந்த விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். பெண்கள் தங்கள் முழுமையாக அவர்கள் என்ன செய்வாங்க, மறைத்த நிலையில் தான் அவங்க தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. வீட்டில் தொழுவும் பொழுது முகத்தையும் கைகளை அவங்க திறந்து வைப்பார்கள். வெளியே ஆண்களுக்கு மத்தியில், குறிப்பாக திடலில், இதோடைய திடலில் அல்லது பொது இடத்தில் தொழுகும் பொழுது அந்நிய ஆண்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, எப்படி அவங்க வெளியேறுகின்றார்களோ முழுமையாக தங்களை மறைத்து அதே மாதிரி தான் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ இங்கு நாம் தொழுகும் பொழுது ருக்குவிலும் சுஜூதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆடைகள் அவுராவை வெளிப்படுத்தி விடக்கூடாது, மறைக்க வேண்டிய உறுப்புகளை வெளிப்படுத்தி விடக்கூடாது. வெறும் மர்மஸ்தலம் மட்டும் கிடையாது, நம்முடைய தொப்புளிலிருந்து இங்கே நம்முடைய முழங்கால் வரை மறைக்க வேண்டியது. இதனால் தான் குறிப்பாக ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஃபுட்பாலு அல்லது மற்ற விளையாட்டுகள் விளையாடும் பொழுது இந்த அரை டவுசர் போடக்கூடிய நிலை பார்க்குறோம். அப்படிப்பட்ட முஸ்லீம் மாணவர்கள் அவங்க என்ன செய்ய வேண்டும், அந்த ஆடை கொஞ்சம் நீளமாக அவங்க அணிவதற்காக நம்ம முயற்சி செய்யும். ஏனென்றால் எந்த நேரத்திலும் என்ன இதை மறைக்க வேண்டும், தொழுகையில் மட்டுமல்ல எந்த நேரத்திலும் மறைக்க வேண்டும். அதே போன்று இங்கு நாம் கையிலேயே அணிகிறோம். வெளியே செல்லும் பொழுது சிலர் ரொம்ப அரிது என்ன செய்கிறாங்க, அவங்க முழங்கால் முட்டிக்கு மேலே என்ன செய்கிறாங்க, அதை கட்டக்கூடிய நிலையை பார்க்குறோம். இது மூலமாக என்ன, வாகனத்தில் போகும் பொழுது வண்டியில் போகும் பொழுது என்ன இது மாதிரி விஷயங்கள் ஏற்படுகின்றது. நாம் இந்த விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும். எக்காரத்து கொண்டும் அவுரா மறைக்க வேண்டிய உறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ இங்கு தொழுகையில் இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாமும் சரி, நம்முடைய குழந்தைகளுக்கு அணியக்கூடிய ஆடை, குறிப்பாக வாலிபர்கள் அணியக்கூடிய ஆடை அவங்களுடைய உடலை மறைக்க அளவுக்கு இருக்கணும். சுஜூதிலும் செய்யட்டும், ருக்கு செல்லவிட்டும், அந்த நேரத்தில் பின்னாடியிலிருந்து என்ன வெளிப்படாத அளவுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆடைகளை அணிய வேண்டும். இல்லை என்றால் அவங்களுடைய தொழுகை என்னாகும், பாத்தில் வீணாகிவிடும். திரும்ப அவர் என்ன தொழக்கூடியவர்களாக அவர் திரும்பவும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். சரி, 4வது விஷயம் அல் இன்ஹிராஃபுல் கசீர் மின் ஜிஹத்தில் கிப்லா, கிப்லாவை விட்டு முழுமையாக வேறு திசையை திரும்பக்கூடியவர். சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம், கிப்லாவை நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம், தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று அல்லது தொழுகையுடைய நிபந்தனைகளில் ஒன்று என்ன, கிப்லாவை முன்னோக்குவது. கிப்லாவை முன்னோக்கி தொழுவது என்பது தொழுகையின் அடிப்படையான விஷயங்கள். அது விடுபட்டதென்றால் தொழுகையும் என்ன பாழாகும். இது பொதுவாக நமக்கு வீட்டில் இருக்கட்டும் அல்லது பள்ளி வாசல் இருக்கட்டும், நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் கிப்லாவுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பயணமாக செல்லும் பொழுது இந்த விஷயத்தில் தான் நமக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படுகின்றது. என்ன, பயணத்தில் செல்லும் பொழுது வாகனத்தில் இருக்கிறோம், ஒன்று தனிப்பட்ட வாகனமாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், பொது வாகனமாக இருக்கலாம். பொது வாகனத்தில் பார்க்கும் பொழுது நம்மால் எங்குமே நிப்பாட்ட முடியாது. எப்படி செல்லுகின்றதோ அதே போல தான் நம்ம அதே நிலையில் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது
நாம் முயற்சி செய்வோம் கிப்லாவுடைய விஷயம் எந்த திசை இருக்குது அதன் பிரகாரம் நாம் தொழுக முடியும் என்றால் தொழுவோம், இல்லை என்றால் நாம் எந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே நிலையில் நாம் தொழுது கொள்ளலாம், நமக்கு அனுமதியாக இருக்கின்றது. அதே தனிப்பட்ட வாகனம் இருக்குன்னா நாம் என்ன செய்யலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி பள்ளிவாசல் இருந்ததுன்னா பக்கம் அங்கு தொழக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்போ இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பயணத்துடைய விஷயத்தில் சில நமக்கு அனுமதி, சில அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக நம்முடைய தொழுகையுடைய விஷயத்தில் கிப்லாவை பார்க்கணும். நான் ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகிறேன், அந்த இடத்துல நமக்கு கிப்லா தெரியல, அல்லது ஒரு விருந்தாளியுடைய வீட்டுக்கு போகிறோம், கிப்லா தெரியல, முயற்சி செய்ய வேண்டும் கிப்லா எந்த பக்கம் இருக்கும் என்று பார்க்கணும். பார்க்கக்கூடிய முறை எப்படி, சூரியன் எந்த பக்கம் மறைகின்றதோ அதன் பக்கம்தான் நமக்கு கிப்லா இருக்குது பொதுவாக. அப்போது அதன் பக்கம் நாம் பார்க்கணும். இல்லை நாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் கேட்டு முதல் அந்த விஷயங்களை கேட்டு நாம் அறிந்து நம்ம கிப்லாவை பேண வேண்டும். இதுவும் ஒரு விஷயமாக இருக்கின்றது. தொழுகையில் இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தொழுகையில் இருக்கும் பொழுது லேசாக நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அந்த கிப்லாவுடைய விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்க்கும் பொழுது இரண்டு வகையான கிப்லா, பொதுவாக உலகளவில் பார்க்கும் பொழுது இரண்டு வகையான கிப்லா உலமாக்கள் தெரியப்படுத்துகிறாங்க. ஒன்று ஐனுல் கிப்லா, நேரடியாக எந்த ஒரு தடை இல்லாமல் நேரடியாக காபாவை நோக்கி செய்யக்கூடிய தொழக்கூடிய இந்த கிப்லா ஐனுல் கிப்லா, டைரக்டாக இருக்கு. இன்னொன்று பார்க்கும் பொழுது ஜிஹத்துல் கிப்லா, திசை. பொதுவாக நம்முடைய இங்கே பார்க்கும் பொழுது ஆசியா கண்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஜிஹத்துல் கிப்லா தான் இருக்குது. நம்முடைய திசை, இந்த டைரெக்ஷனை தான் நாம் எடுத்து தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ கொஞ்சம் லேசாக முன்ன பின்ன இருக்கும் பொழுது அது மன்னிக்கப்படும் அந்த விஷயத்தை. அதனால தான் உலமாக்கள் ஜிஹத்துல் கிப்லாவுடைய விஷயங்களை தெரியப்படுத்துகிறாங்க. ஐனுல் கிப்லா எங்கு ஏற்படும் என்றால் பொதுவாக காபத்துல்லாவில் இருக்கிறோம், அங்கு நம்ம அல்லது அந்த மக்காவில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு நேரடியான ஒரு கிப்லாவை நமக்கு அடையக்கூடியவர்களாக இருக்கும். சரி, ஆறாவது விஷயத்தை நாம் பார்த்தோம். ஏழாவது விஷயம் பார்க்கும் பொழுது அல் அபசுல் கசீர் அல் முத்தவாலிய ஃபி ஸலா, தொழுகையில் வீணான அசைவுகள் செஞ்சுட்டே இருப்பதும் என்ன தொழுகை பாழாக்கிவிடும். சிலர் என்ன செய்வாங்க, நின்று கொண்டு தாடியே கொதிட்டு இருப்பாங்க, சிலர் ஆடையே சீர்படுத்தி கொண்டு இருப்பாங்க, சிலருடைய நிலை பார்த்தா ஏதாவது ஒரு அரித்து எந்த ஒரு தேவையும் இருக்காது, வீணான என்ன அசைவுகள் செய்து கொண்டு இருப்பாங்க. வீணான அசைவுகள் தேவை இருந்து மனிதனுக்கு அரிப்பு ஏற்படுது, அது தேவை இருந்தால் அவனுக்கு அனுமதி இருக்கு. வீணான அசைவுகள் அதுவும் என்ன தொடர்ச்சியாக செய்து கொண்டு நாம் பார்க்குறோம். குறிப்பாக வாலிபர்களும் சரி, அல்லது மற்ற தாடி இருந்தால் தாடியை கோதிக்கொண்டே இருப்பாங்க, அதில் விரல் அப்படியே இருக்கும். அது சப்போஸ் பெண்களாக இருக்கும் பொழுது இந்த ஸ்காஃபை சீர்படுத்தக்கூடிய இளம் பெண்கள், குறிப்பாக யூத் ஏஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்காஃபை சீர்படுத்துவதிலே அவங்களுடைய தொழுகை போயிடும். சீர்படுத்தி அதிலே அவங்க தொழக்கூடிய ஓதக்கூடிய சூரத்து ஃபாத்தியா இருக்கட்டும், மற்ற தொழுகை துணை சூறாக்களாக இருக்கட்டும், தஸ்பீகளாக இருக்கட்டும், எல்லாம், அல்லது இந்த நகத்தை கடிக்கிறது, இதுவும் என்ன தொழுகையில் நமக்கு ஏற்படுது. நான் பார்க்குறோம் பள்ளிவாசலில் இந்த சுத்தப்படுத்தக்கூடியவருடைய இடம் கேட்கும் பொழுது தெரியும் எத்தனை என்ன செய்கிறாங்க, இந்த நகத்தை கடித்து போடுறாங்க, இருக்கிறா இல்லையா, ஏற்படுது. இப்போ நம்ம வெளியே வீட்டில் நம்ம சுத்தப்படுத்துறதில்லை, இங்கே உட்காந்து நம்ம சுத்தப்படுத்தி நம்ம இங்கேயே பள்ளிவாசலை நம்ம என்ன செய்கிறோம், அசுத்தப்படுத்தும். ஒரு சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசலில் ஒரு சிறிய ஒரு காகிதத்தையும் அல்லது ஒரு அழுக்கை அகற்றுவது என்பது நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்காங்க இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸில். அதே நாம் யோசிக்கும் பொழுது அந்த தீமையான விஷயங்கள் நம்ம போடும் பொழுது அல்லது அழுக்குப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக என்ன அது ஒரு பாவமாக தான் இருக்கும். சஜதா செய்யும் பொழுது இங்கு குத்தும் அல்லது சில நேரத்தில் என்ன சிரமங்கள், மற்ற விஷயங்கள் சிரமம் ஏற்படும். இதெல்லாம் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போது தேவையில்லாமல் அசைவுகள் நம்முடைய தொழுகையை பாழாக்கிவிடும். அவசியம் இருக்குது. எப்படி அவசியம்? நான் நின்று கொண்டிருந்தேன், முதல் சஃப்ல நின்று கொண்டிருந்தேன், இமாம் அவர்களுக்கு ஏதோ அவங்களுக்கு காற்று பிரிஞ்சிருச்சு அல்லது அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அசம்பாவியம் நடந்ததுன்னா முன்னாடி இருக்கக்கூடியவர், அதாவது இமாமுக்கு பின்னாடி மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும்? அவர் கல்வி ரீதியான அல்லது அந்த தொழுகையுடைய விஷயங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுறார். இப்போ அவங்க என்ன செய்வாங்க, முன்னே வருவாங்க. முன்னே வரும் பொழுது பின்னாடி இடம் காலி இருக்கும். அப்போது நாம் அந்த இடத்த விட்டுருவோமா? இல்லை. பின்னாடி இருக்கக்கூடியவர் அவர்
என்ன செய்வார்? கடந்து முன்னால் வருவார். இது வருவது என்பது என்ன? தொழுகையை நாம் இந்த சஃப்பை முழுமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒன்று. இப்படி இந்த ஒரு அசைவு என்ன? எந்த ஒரு தடையும் கிடையாது. எந்த ஒரு தடை மாறாக என்ன? அதை நாம் முன்னாடி வரணும். யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? முன்னாடி வர வேண்டும். இது என்ன? இந்த விஷயங்கள், இந்த அசைவுகள் தடை கிடையாது. அதே போல் சில நேரத்தில் நம்முடைய மொபைல் நாம் முயற்சி செய்கிறோம், சைலண்ட்டு நம்ம போட்டுட்டு வருவதற்காக. சில நேரத்தில் நாம் அறியாமல் நம்ம மறந்துடுறோம். அந்த நேரத்தில் ரிங் அடிக்கும் பொழுது நாம் தொழுகையுடைய என்னுடைய தொழுகை மட்டுமல்லாமல் மற்றவருடைய தொழுகையுடைய விஷயத்தையும் கவனம் கொண்டு உடனடியாக நாம் அங்கு அதை சுவிட்ச் ஆஃப் அல்லது அதை நிப்பாட்டுவதற்காக நாம் முயற்சி விரைந்து நாம் செய்யணும். அது நம்ம கீழே நாம் வைத்திருந்தாலும் சரி அல்லது நம்முடைய பாக்கெட்டில் நாம் வைத்திருந்தாலும் சரி உடனடியாக நம்ம செய்யணும். சிலருடைய நிலை நாம் என்னதான் அடிச்சிட்டு இருக்கட்டும், நான் என் தொழுகையில் ரொம்ப கவனமாக இருப்பேன். இவருடைய தொழுகையும் என்ன சிரமங்கள் ஏற்படுது. எல்லாருடைய தொழுகை அது மட்டுமல்ல, இமாமும் ஓதி கொண்டிருக்கும் பொழுது என்ன அங்கு ரொம்ப கவனமாக அவர் ஓதக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த இடம் சாதாரணதில்லை. நாம் தனியாக உட்கார்ந்து நின்று நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? ஒரு ஜூஸு கூட ஓதிக்கொள்ளலாம், அல்லது தனியாக நின்று நம்ம ஓதிக்கொள்ளும். ஆனால் இந்த இடத்துல பொதுவாக வரும் பொழுது ஒரு அமானிதம் என்ற ஒரு பொறுப்பு வருது. என்னுடைய தொழுகை மட்டும் இல்லை, எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொழுகையாளியுடைய தொழுகையும் சுமந்து தொழக்கூடிய அளவுக்கு அந்த இமாமுடைய விஷயம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு மௌனமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன அந்த ஓதக்கூடிய விஷயத்த ஒரு உறுதுணையாக இருக்கும். இது மாதிரி 1க்கு 4 ஃபோன் அடிக்கும் பொழுது என்ன ஆகும்? அங்கு சிரமங்கள் ஏற்படும், அங்கு சிந்தனை சிதறும். அது மட்டுமல்ல, எல்லாருடைய சிந்தனையும் என்ன அந்த நேரத்தில் சிதறக்கூடியது. ரொம்ப சிரமமாக சொல்லும் பொழுது இந்த ரிங்டோன் வைக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் பாதுகாக்கணும். பாட்டுகள்லாம் வைக்கிறாங்க, பாடல்கள்லாம் வைத்து மியூசிக்லாம் வைத்து அல்லாஹ் அக்பர், அதுவே ஒரு ஹராமான விஷயம். அது பள்ளிவாசலில் அடிக்கும் அளவுக்கு ஒரு செய்வது என்பது என்ன? இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக சில நேரத்தில் இந்த விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், தேழு இல்லை ஏதோ ஒரு நம்மை பாதிப்பு தரக்கூடிய விஷயம் நம்மை முன்னால் கடக்கின்றது. தொழுகையில் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கட்டும், நாம் பள்ளியில் இருக்கட்டும், இது மாதிரி கடக்கின்றது. அதை அடிப்பதும் என்ன நமக்கு அனுமதி இருக்குது. அதை அடிப்பது நமக்கு அனுமதி இருக்குது. ஏனென்றால் அது தேவையாக இருக்குது. அப்படி விட்டோம் என்றால் யாருக்காவது எனக்கு அல்லது யாருக்காவது என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில் அதை தடுப்பது அல்லது அதை அடிப்பது அகற்றுவது என்பது என்ன? அது நமக்கு என்ன ஒரு அவசியமான விஷயமா. அதனால் நம்ம அசைவு சென்று ஏதாவது ஒரு கொம்பை எடுத்துகிட்டு வருவதோ அல்லது சென்று ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்வதோ அதை எடுத்து தூக்கி போடுவதனால நமக்கு எந்த ஒரு தொழுகையிலும் என்ன கவலை நம்முடைய தொழுகை பாழாகாது. மாறாக அந்த விஷயத்தை நம்ம செய்வது நமக்கு மார்க்க நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. ஏன்னா தொழுகையில் இருக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு தரக்கூடிய முன்னாடி இருக்கும் பொழுது அதை முதல்ல அகற்றணும். இல்லைன்னா சிரமங்கள் நமக்கு தான். தொழுகையில் இருந்தாலும் சரி அதை அகற்றுவது நமக்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இந்த அசைவுகள் என்ன தடை கிடையாது, வீணான அசைவுகள் தான் இங்கு. ஏன் தொழுகையில் கவனத்துடன் தொழுவது மிக முக்கியமானது. ருக்குன், கவனத்துடன் நாம் சிந்தனை சிதறாமல் தொழுவது என்பது நம்முடைய தொழுகையின் அடிப்படை. அந்த அடிப்படை என்ன ஆகுது? இங்கு தகர்க்கப்படுது. எப்படி? என்னுடைய சிந்தனையை ஒரே காடியில் வைத்து கொண்டோ நகத்தை கடிச்சு கொண்டோ இங்கே அங்கே என்று ஒரே அசைவு ஆடிட்டே இருக்கிறோம்னா என்ன ஆகும்? நம்முடைய கவனம் சிதறும். கவனம் சிதறும் பொழுது கண்டிப்பாக தொழுகையில் பாதிப்பு ஏற்படும். அதனால தான் உலமாக்கள் இதையும் என்ன பதிவு செய்திருக்கிறாங்க. 8வது விஷயம் பார்க்கும் பொழுது 8வது மற்றும் கடைசியான இந்த தொழுகையை பாழாக்கக்கூடிய விஷயம் இன்திகாது தஹாரா. தொழுகை என்ன தூய்மை பாழாகிவிட்டதென்றால், ஒது பாழாகிவிட்டதென்றால் நம்முடைய தொழுகை என்ன முறிந்து விட்டது. திரும்பவும் நான் ஒது செய்து விட்டு வந்து நாம் முதலிருந்து ஆரம்பிக்கணும். நான் ஒரு ரக்காத் தொழுதேன், 2 ரக்காத் தொழுதேன், ஏதோ தும்பியது காரணமாகவோ அல்லது இரும்பிய காரணமாகவோ சில நேரங்களுக்கு ஏற்படும். காற்று வெளியேறக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது சிறுநீர் வெளியேறக்கூடிய நிலை ஏற்படும். இது இயல்பான ஏற்படுவது தான். இது எந்த ஒரு குறையும் கிடையாது மனிதனுடைய அவருடைய உடலுடைய ரீதியின் அடிப்படையில். அப்படி ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் அவருடைய தொழுகை என்ன ஆகிடுது? முறியடிக்கப்படுகின்றது, அங்கு பாத்திலாகிவிடுது. அவர் என்ன செய்யட்டும்? தொழுகையில் அவர் ஜமாத்தில் இருந்தாலும் அந்த ஜமாத்தை விட்டு சென்று ஒது செய்துவிட்டு அவருக்கு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல திரும்பவும் அவர் ஆரம்பிப்பார். முன்னாடி தொழுத அந்த தொழுகை என்ன கணக்கிடப்படாது. 2 ரக்காத் தொழுதாரு, ஒது முறிஞ்சிருச்சு,
ஒரு ரக்காத் இருக்குது அல்லது 2 ரக்காத் இருக்குது, என்ன செய்யணும்? உடனே அந்த இடத்தை விட்டு சென்று உது செய்து விட்டு அவருக்கு பின்னாடி எங்கே இடம் இருக்கோ அங்கு ஆரம்பித்து, எப்படி தாமதமாக வந்தவர் தொழுகையில் சேருவாரோ அதே போல தான் அந்த கணக்கை கொண்டு என்ன செய்வார்? இமாமுடன் இருக்கக்கூடிய தொழுகை நிறைவேற்றிவிட்டு மீத தொழுகை எழுந்து தொழக்கூடியவராக இருப்பார். இது இந்த குறிப்பாக ஒது முறிந்தவர்களுடைய நிலையாக இருக்கின்றது இந்த விஷயத்தில். அதே மாதிரி சஃப்பில் நம்ம இருக்கிறோன்னா அங்கிருந்து கடந்து செல்வது எந்த ஒரு தடையும் கிடையாது. சஃப்பில் ஜமாத்துன்னு இருக்கிறோன்னா இமாமுடைய சுத்ரா முசல்லீன்களுக்கு சுத்ரா. புகாரியில் வரக்கூடிய தலைப்பில் பார்க்கும் பொழுது சுத்ரத்துல் இமாம் சுத்ரத்து மன் ஹல்ஃபா, இமாமுடைய சுத்ரா தான் பின்னாடி முசல்லீன்களுக்கு சுத்ராவாக இருக்கிறது. அப்போ நடுவில் நாம் கடக்கக்கூடிய அவசியம் என்று ஏற்படும் பொழுது, எடுத்துக்காட்டாக ஒது முறிந்து விட்டது என்றால் என்ன செய்வாங்க? நாம் கடந்து செல்லலாம், வெக்கப்பட தேவையில்லை. நாம் வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம இருந்தோம் என்றால் என்ன ஆகின்றது? நம்முடைய தொழுகை நம்ம பாழாக்கணும், நம்முடைய தொழுகை நம்ம பாழாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, அல்லாஹ் தஆலாவே நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போது அங்கிருந்து வெளியேறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு உபதேசம் பார்க்கும்போது நம்ம மூக்கை வெளியே பிடிச்சிட்டு நம்ம வெளியேறுவதற்காக சொல்லும். ஏன் சில நேரத்தில் இந்த மூக்கில் தண்ணி ரத்தம் வரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த குறிப்பாக இந்த நாசில் உடைஞ்சி இந்த ரத்தம் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையை வைத்து கொண்டு செல்வது நமக்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் நாம் அப்படியே இருந்து நாம் தொழுவதோ அல்லது வெக்கப்பட்டு கொண்டு இருப்பது என்பது நம்முடைய தொழுகை தான். நம்முடைய நமக்கு தான் சிரமம். தொழுகை ஒது இல்லாமல் தொழுதக்கூடிய குற்றம் என்ன ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். இப்போ இந்த விஷயங்களை நாம் கவனம் கொள்ள வேண்டும். இந்த 8 விஷயங்கள் தொழுகையை பாழாக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய தொழுகையில் இந்த விஷயங்களை கவனம் கொள்ள வேண்டும். எக்காரத்து கொண்டும் இதை நம்முடைய தொழுகையில் நடந்தக்கூடிய விஷயத்தில் நாம் ஏற்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய தொழுகையை பாழாக்கக்கூடிய விஷயம். அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது உதுவுடைய விஷயங்களை நாம் பார்த்தோம். உதுவுடைய சில கடமைகள் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 கடமைகள் என்று சொல்லப்பட்டது. அதே போல ஒதுவுடைய முறிக்கக்கூடிய விஷயங்களை என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒது முறியக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தால், ஒன்று முன்பின் தூரத்திலிருந்து எது வெளியேறினாலும் ஒது முறிந்துவிடும். எது வெளியேறினாலும் அது காற்றாக இருக்கலாம், சிறுநீராக இருக்கலாம், மலஜலமாக இருக்கலாம், அல்லது இரத்தமாக இருக்கலாம், சிறு சடமாக இருக்கலாம். மர்மஸ்தலத்திலிருந்து முன்பின் துவரத்திலிருந்து எது வெளியேறினாலும் நம்முடைய ஒது முறிந்து விடும். நாம் திரும்பவும் ஒது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையில் குறிப்பாக சிலருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும், அது கொஞ்சம் குறைபாடுகள். என்ன குறைபாடுகள்னால், உடல் ரீதியாக சிலருக்கு அல்லது முதுமை வயது அடையும் போது இந்த விஷயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு இந்த சிறுநீர் துளிகள் அது வெளியேறக்கூடிய நிலை ஏற்படும், இருமுவதினாலும் சரி, அல்லது சில நேரத்தில் உடல் ரீதியாக அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான். இப்போ அவர்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்று பார்க்கும் பொழுது, அந்த மாதிரி நேரத்தில் அவர் உடைய ஆடை மட்டும் என்ன செய்கிறார்? சிறுநீர் வெளியேறியது என்று உணர்கின்றார் என்றால் அவர் என்ன செய்யலாம்? சென்று சுத்தப்படுத்தி கொண்டு உது செய்து விட்டு வரலாம். இதே நிலை இருக்குன்னா ஒவ்வொரு தொழுகைக்காக ஒரு உது செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு செய்ய தேவையில்லை. எடுத்துக்காட்டாக மக்ரிபுடைய தொழுகைக்காக உது செய்தார். மக்ரிபுடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு லேசாக வெளியேறினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கண்டினியூ செய்யலாம், அதை தொடர்ச்சியாக செய்யலாம். இஷாவுக்காக என்ன செய்வார்? தனியாக உது செய்து கொள்வார். இவங்களுக்கு மார்க்கத்தில் வரக்கூடிய வார்த்தை சலிசுல் பவுல் என்று சொல்லுவாங்க. ஏன்னா சிறுநீர் பை குறிப்பாக அது லேசான ட்ராப் சொட்டுகள் வெளியேறக்கூடிய நிலை ஏற்படும். இவர்களுக்கும் என்ன மார்க்கம் என்ன இவர்கள் நோயாளிகள் என்ற அடிப்படையில் அனுமதிக்கின்றது. சிலருடைய அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க, சில டிஷ்யூ பேப்பர்லாம் பயன்படுத்தக்கூடியவராக இருப்பாங்க. உங்களுடைய ஆடைக்குள் என்ன செய்வாங்க? இந்த டிஷ்யூ பேப்பர் அல்லது பேப்பர் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு அதை அகற்றக்கூடிய நிலையை பார்க்குறோம். இதெல்லாம் என்ன விதிவிலக்காக இருக்கின்றது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கம் என்ன செய்யுது? இதையும் என்ன நீங்கள் இந்த விஷயம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய மக்களுக்கு கேட்பதும் வெக்கப்படுறாங்க. இங்கே போய் நம்ம உஸ்தாது கிட்ட அல்லது இமாம் கிட்ட நம்ம கேட்கறது வெக்கமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தினால தொழுவதே கிடையாது, பயப்படுறாங்க. ஏன்? அசுத்தமாக இருக்கிறேன், எப்போவுமே எனக்கு அசுத்தம் ஏற்படுது, நான் சுத்தமாக இல்லை, அதனால் நான் எப்படி தொழுவது? சுத்தம் இல்லாமல் தொழுவது என்பது பாவம். அதனால் என்ன செய்கிறாரு? தொழுகை விட்டுறாரு. அப்போ அது பாவம் இல்லை. தொழுகை விட்டவன் காஃபிராகி விடுவான் என்ற ஹதீஸ்கள் இருக்கு.
அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் இது நான் அசுத்தமாக இருக்கிறேனே என்ற ஒரு கவலை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஒரு சஹாபிக்கு லேசாக இவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, மதி வெளியேறக்கூடிய நிலை இருந்தது. இச்சைக்கு பிறகு ஒரு வகையான ஒரு தண்ணீர் வெளியேறும். அது வெளியேறக்கூடியதாக இருந்து ரொம்ப அதிகமாக இச்சை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கும். அவர் வெட்கப்பட்டு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கறது என்று வெட்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தோழனுக்கு அனுப்பி நீங்கள் போய் கேளுங்க என்று. அந்த நேரத்தில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு நபருக்கு இது மாதிரி நிலை இருக்குது, இவர் என்ன செய்யட்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த இடத்த சுத்தப்படுத்தி கொண்டு உது செய்து விட்டு தொழுது கொள்ளுங்க சொல்லுங்க, ஒவ்வொரு தொழுகைக்காக அவங்க உது செய்து கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்முடைய மர்மஸ்லத்தின் வெளியேறக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்றால், அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு தடவை நாம் உது செய்து விட்டோம் என்றால் அது நமக்கு போதுமானது என்று உலமாக்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இது எப்படி இதெல்லாம் விஷயங்கள் நாம் அறிந்தால் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, நாம் நம்முடைய தொழுகையை நாம் பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா நான் சொன்னது போல எத்தனையோ மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கணும், இதனாலே என்ன செய்கிறாங்க, தொழுவதே கிடையாது. கேட்டால் நான் சுத்தமாக இல்லை, நான் சுத்தமாக இல்லை, மை பாக் நஹி ஹூ, இது மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்லி தொழுகை விடக்கூடிய, தொழுகை விடுவது எவ்வளோ பெரிய குற்றம் என்று அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது அசுத்தத்துடன் தொழுவது என்பது குற்றம் என்று உணர்றாங்க. தொழுகையே விடக்கூடியவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர் என்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க கவலை கொள்வதில்லை. இதற்கு மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் தீர்வு வைத்திருக்கின்றது. எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய இஸ்லாத்தில் தெளிவான தீர்வுகள் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ஆக முதல் விஷயம் பார்க்கும் பொழுது, முன்பின் துவரத்தில் எது வெளியேறினாலும் நம்முடைய உது முறிந்துவிடும். அதே போல இரண்டாவது பார்க்கும் பொழுது, மனிதன் சுயநலவை இழந்து விட்டான், மயக்கம் போட்டு விழுந்து விட்டாரும் என்றாலும் சரி, அவருடைய உது முறிந்துவிடும். அவர் திரும்ப எழுந்து உது செய்துவிட்டு அவர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். ஏன்னா அவர் அறிவு அந்த சுயநலத்தை இழந்து விடுகின்றார். மூன்றாவது பார்க்கும் பொழுது, மனிதன் இச்சையுடன் தன்னுடைய மர்மஸ்தலத்தை தொடுவது, இதுவும் என்ன, ஒதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கு. இச்சையுடன் மர்மஸ்தலத்தை தொடுவது ஒதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கு. இச்சையுடன் நாம மர்மஸ்தலத்தை பிரைவேட் பார்ட்ஸை தொடக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும், இதனால இச்சையுடன் தொடுகும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் என்ன வெளியேறக்கூடியதாக இருக்கும், அதனால ஒது முறியும். அதனால் நம்ம சில நேரத்தில் நமக்கு அரிப்பு ஏற்படுகின்றது என்று இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் என்ன தடை கிடையாது. இச்சையுடன் ஒரு மனிதன் மர்மஸ்தலத்தை தொடுவது என்பது இது ஒதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது, முன்பின் துவரங்களை இரண்டுமே. அதே போல சில உலமாக்கள் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது, இந்த ஒட்டக இறைச்சி சாப்பிடுவதனாலும் என்ன ஆகின்றது, ஒது முறியக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் பொதுவாக நாம் ஆட்டு இறைச்சி சாப்பிடும் பொழுது எந்த ஒரு தடையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஆட்டு இறைச்சி சாப்பிட்ட பிறகு நாம் உது செய்யணுமா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லை, நீங்கள் விரும்பினா செஞ்சுக்க, இல்லைன்னா தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒட்டக இறைச்சியை நீங்கள் சாப்பிட்டு விட்டு உது செய்யணும் என்று கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சில உலமாக்கள் இந்த விஷயத்தில் நமக்கு ஒட்டக இறைச்சியை இங்கே நமக்கு கிடையாது. பொதுவாக நாம் சவுதியாவுக்கு அல்லது எங்கேயாவது போகும்பொழுது அந்த ஒட்டக இறைச்சி சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது இந்த உது செய்து கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது. நாம் இந்த விஷயத்தை ஏன்னா பொதுவாக இந்த ஒட்டகம் குறிப்பாக ஒரு விதமான ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மௌனமான ஒரு மிருகம்தான், ஆனால் பழி வாங்கும் பொழுது அந்த ஒரு விதமான ஒரு பழியை வாங்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டக இறைச்சி சாப்பிட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சில உலமாக்களுடைய கருத்து இருக்கு. இல்லை என்றால் சில உலமாக்கள் அது மற்ற இறைச்சிகளைப் போலதான் என்றும் தெரியப்படுத்துகின்றார்கள். அதே போல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினான், முர்த்ததாகிவிட்டான் என்றாலும் சரி, அவருடைய உதுவும் என்ன பாழாகிவிடும். அவர் திரும்பவும் என்ன உது செய்யக்கூடியவராக இருக்கும். இஸ்லாத்தை தழுவுகின்றார் என்றால் உது செய்யக்கூடிய நிலையில் அவர் உது செய்து விட்டு தான் அவரிடம் செய்ய முடியும், அவர் தொடுவதோ அல்லது மற்ற விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ இது என்ன, நம்முடைய இதை தவிர உடலிலிருந்து நம்முடைய உடலிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தால் உது முறியாது. வாந்தி நாம வாயை நிறைந்த
அளவுக்குன்னு வாந்தி நாம எடுத்து விட்டோம் என்றாலும் ஒது முறியாது. ஏன்னா சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த ரத்தம் வெளியே வந்துருச்சுன்னா ஒது முறிஞ்சிருச்சு என்று ரத்தம் நம்முடைய உடலிலிருந்து, நம்முடைய உடல் மூக்கு கண்கள் மற்ற இடத்திலிருந்து நாம் ரத்தம் வெளியேறுவதனாலும் ஒது முறிவது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போர்க்களத்தில் செல்லும் பொழுது ரத்தத்துடைய இந்த சுப்ஹானல்லாஹ் காயத்துடன் தான் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி அப்பாது இப்னு பிஷ்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர் இரவு காவலாளியாக இருக்கும் பொழுது போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு இடத்துல தங்கினார்கள். காவலாளியாக இருக்கும் பொழுது அவர்கள் தொழுது கொண்டிருந்தாங்க தஹஜ்ஜுடைய தொழுகையில். அப்போ எதிரி ஒருவன் என்ன செய்தான், தூரத்திலிருந்து அவர்களை தாக்கினான். அந்த அம்பு அவங்களுடைய தொடையை படும் பொழுது அதனால ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. அவர்கள் தொழுகையிலே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது என்றும் உணர்வு இல்லாமல், எப்பொழுது அவங்களுக்கு உணர்வு வந்தது, எப்பொழுது அவர்கள் அந்த பலவீனத்தை உணர்ந்தார்களோ கீழே விழுந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் தெரிய வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, நீங்கள் உங்களுக்கு ரத்தம் வந்துருச்சே, அந்த நிலையில் நீங்கள் எப்படி தொழுகைங்க கேட்கல. அதே மாதிரி சஹாபாக்கள் காயங்களுடைய விஷயத்தை வைத்து கொண்டு தான் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போது நம்முடைய சரியான ஒரு கருத்து பார்க்கும் பொழுது, நம்முடைய உடலிலிருந்து மறுமஸ்தலத்தை தவிர அதை மற்ற உறுப்புகளிலிருந்து இரத்தம் வெளியேறுவதனால் ஒது முறிவது கிடையாது. அது நம்முடைய மூக்கிலிருந்து வெளியேறினாலும் சரி, வாயிலிருந்து வெளியேறினாலும் சரி, அல்லது நம்முடைய உடலிலிருந்து வெளியேறினாலும் சரி, ஒது முறிவது கிடையாது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல இதுவும் ஒரு விஷயம், ஜனாதாவுக்கு குளிப்பாட்டக்கூடியவர் இருக்கிறாங்க, மையத்திற்கு குளிப்பாட்டக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டு விட்டோம் என்றால் நாம் அசுத்தமாகி விட்டோம், அதனால் நான் குளிக்கணும், நான் ஒது செய்யணும் என்று சரியான ஒரு கூற்று என்று பார்க்கும் பொழுது, அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னது என்ன சிறந்த ஒரு விஷயமாக சொன்னாங்க. இல்லைனா அங்கு கடமை கிடையாது. ஒரு மனிதன் பொதுவாகவே என்ன, இன்னொரு மனிதனை குளிப்பாட்டுவதனால் அவர் என்ன செய்வது கிடையாது, அசுத்தம் ஆகுவது கிடையாது, அசுத்தம் ஆவது கிடையாது. அங்கு ஒது செய்து கொள்ளுங்கள் என்று ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சிறந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லைனா அனுமதி இருக்கின்றது, அவர் குளிப்பாட்டி விட்டு அவங்களுடைய ஆடையில் எந்த ஒரு எந்த ஒரு கழிவும் இல்லைன்னா அவர் என்ன செய்யலாம், அதே நிலையில் ஒதுவில் இருந்தாரோ அதே நிலையில் தொழக்கூடியவர்களாகவும் ஆகலாம். இங்கு குறிப்பாக குளித்துக் கொள்வதும் அல்லது ஒது செய்வதும் என்று எதற்கு சொல்லப்பட்டது, மனிதன் அதே சிந்தனையில் இருப்பான், அந்த சிந்தனையிலிருந்து அவன் வெளியேறி இயல்பான வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக அவனுக்கு சொல்லப்பட்டது. இல்லைனா குளிப்பாட்டியவர் அதே சிந்தனையில் இருக்கலாம், அல்லது அது சுமந்து கொண்டு சென்றவர் அதே சிந்தனையில் இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்பட்டது. இல்லைனா கடமை கிடையாது. ஒருவர் குளிப்பாட்டுகின்றார் என்றால், அவர் ஒதுவுடன் இருந்து குளிப்பாட்டினார் என்றால் அதே உதுவில் என்ன செய்வார், அவர் உங்களுடைய ஆடையில் எந்த ஒரு அசுத்தம் இல்லாவிட்டால் அதே விஷயத்தில் என்ன செய்து கொள்ளலாம், அவர் அவர் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. அவங்களுக்கு குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஒது செய்து கொள்வது சிறந்தது, அஃதலாக இருக்கின்றது, அஹ்சனாக இருக்கின்றது, கடமை என்பது கிடையாது. இந்த விஷயத்தை இது நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக குளிப்பாட்டக்கூடியவர்கள் மையத்தை நாம் குளிப்பாட்டும் பொழுது அவங்களுடைய அந்த உடலில் ஏதாவது ஒரு குறையை கண்டோம் என்றால் அமானிதமாக அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. யாராக இருக்கட்டும், ஒரு ஆணுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஒரு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாருன்னா, அல்லது கூட நாம் அவங்களுக்கு ஒரு உத்தாசையாக இருக்கிறோன்னா, ஏதாவது அவங்களுடைய உடலில் ஏதோ ஒரு குறையை பார்க்குறோம், இயல்பாக உங்களுடைய உடல் ரீதியான விஷயத்தில் ஏதோ குறை இருக்குன்னா அதை நாம் பார்த்து விட்டோம் என்றால் அதை தெரியப்படுத்தக்கூடாது. குளிப்பாட்டும் பொழுது அவங்க முகமெல்லாம் கருமையாக இருந்ததுங்க, குளிப்பாட்டும் பொழுது அவங்களுடைய உடலில் இதெல்லாம் இருந்தது இல்லை சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய நிலை என்ன ஆகும்? அப்போ ஒரு முஃமினுடைய குறையை மறைப்பது என்பது என்ன, மார்க்க நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. அவன் ஹயாத்தாக இருக்கும் பொழுது எப்படி அவனுடைய குறையை மறைக்க வேண்டுமோ அதே போலதான் மௌத்துக்கு பிறகு அவனுடைய கண்ணியம் நிலைந்திருக்கும். அதனால்தான் மௌத்தான பிறகு அவங்களுடைய உடலை சீர்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டுமொத்த உறுப்புகள் என்ன செய்யுங்க, சீர்படுத்துங்க. அப்படியே விட்டோன்னா அதே நிலையில் தான் அவங்களுடைய உடல் இருக்கும். அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய உடல் அவங்களுடைய உடல் நம்ம நேராக ஆக்கணும்னு சொல்லிட்டு உடைக்கலாம் கூடாது. ஏனென்றால் யார் மையத்துடைய எலும்பை உடைக்கின்றாரோ அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய எலும்பை உடைத்தது குற்றம் எவ்வளவோ அதே போலதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன, குளிப்பாட்டக்கூடியவர் ஒரு அமானிதக்காரராக இருக்கணும்.
குளிப்பாட்டக்கூடியவர் ஒரு அமானிதக்காராகும். அதே போல பெண்களுடைய விஷயத்திலும் பெண்களை குளிப்பாட்டும் பொழுது அவங்க சில விஷயத்தை உடல் ரீதியாக சில குறைகள் அங்கு பார்க்கும் பொழுது அவங்க அல்லாஹ்வுக்காக அந்த விஷயத்தை மறைச்சிடணும், சொல்லக்கூடாது, வெளியே தெரியப்படுத்தக்கூடாது. நல்ல விஷயங்கள் பார்க்கும், பிரகாசமாக இருக்கு, அவங்களுடைய முகம் பார்க்கும், மாஷா அல்லாஹ் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு, அதை நாம் தெரியப்படுத்துவதில் எந்த ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய குறைகளை நாம் தெரியப்படுத்துவது என்பது இது அமானிதத்தை என்ன செய்வது, இது ஒரு ஏமாற்றுவது போல இருக்கும். இந்த விஷயத்தை நினைவு இதில் ஒரு குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த சிறு குழந்தைகளுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் பார்க்குறோம். இது பொதுவாக தாய்மார்களுக்கு ஏற்படும். சிறு குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க, உது செய்து விட்டு தொழுகைக்காக வரலாம் இருப்பான். அந்த நேரத்தில் தான் என்ன, இந்த குழந்தை சிறுநீர் கழிக்கும், மலஜலம் கழிக்கும், இந்த மாதிரி இல்லை. இப்போ சுத்தப்படுத்தலைன்னா எல்லாம் என்ன இடமும் முழுமையாக அசுத்தமாயிடும். இந்த நிலையில் என்ன செய்வாங்க, அப்போது அவங்களை சுத்தப்படுத்தினார்கள் என்றால் தாய்மார்கள் என்ன அவர்கள் திரும்ப உது செய்ய வேண்டுமா என்ற பார்த்தா கிடையாது. ஒரு அசுத்தம் உடல்ல படுவதனால் நம்முடைய உது முறியாது. இந்த உது முறியக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அசுத்தம் ஒரு நஜீஸ் உடல் படுவதனால் நம்முடைய உது முறிவது கிடையாது. அப்போ அங்கு நாம் குறிப்பாக தாய்மார்கள் சுத்தப்படுத்தி விட்டு உங்களுடைய கைகளை கழுவிட்டு அவங்க திரும்பவும் தொழுகைக்காக அதே உதுவில் செய்து கொள்ளலாம். ஏன்னா இது நிறைய கேள்விகள் வருது. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாவிடம் இந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அவங்க தெரியப்படுத்துகிறாங்க, இந்த விஷயங்கள் குறிப்பாக தாய்மார்களுக்கு இது அதிகமாக ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த விஷயங்கள் இருந்திருக்கும். அப்படி சுத்தப்படுத்தி விட்டு குழந்தைகளை சுத்தப்படுத்தி விட்டு உது செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா இது ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கட்டம். இப்போ இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லவில்லை என்றால் இதுல எந்த ஒரு விஷயம் கிடையாது. அவங்க சுத்தப்படுத்தி விட்டு அதே உதுவுல தொழுவதும் என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. அதனால உது முறியாது. ஏன்னா சிலருடைய என்ன இருக்கு நிலை, அவங்களுடைய அசுத்தம் பட்டுடுச்சு அல்லது அசுத்தத்தை தொட்டார்கள் என்றால் அவங்களுடைய உது முறிந்து விடுகின்றது என்று, இதுவும் கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது சிலர் குறிப்பாக ஷவாஃபி மذஹபை சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க, உது செய்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க மஹரமாக இருந்தாலும், மகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யாராவது கடக்கும் பொழுது அவங்க தொட்டுட்டாங்க அல்லது பட்டுடுச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, உது முறிஞ்சிருச்சின்னு, உது முறிந்து விட்டது என்று நினைக்கிறாங்க. அதனால்தான் எந்த அளவுக்குன்னா சில அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது மாஷா அல்லாஹ் தெளிவுகள் பெற்று அவங்க சரியான விஷயத்தை முயற்சி செய்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் ரொம்ப கவலையாக இருக்கின்றது. இது மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபிக்குடைய சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவங்களுக்கு சொல்லப்படுது, நீங்கள் என்ன செய்யுங்க, உம்ராவுக்கு போகும்பொழுது எல்லாம் ஏற்படும், உம்ராவில் ஹஜ்ஜில் இது விஷயங்கள் அவசியம் ஏற்படும் தான். நாம் என்ன செய்ய முடியாது, எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு நம்ம தவாஃப் செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்கள் பெண்களுடைய நிலை அங்கு சேரக்கூடிய நிலை ஏற்படுது. அங்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஒரு கவலையாக சொல்கிறதாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஹனஃபியாக மாறிடுங்க. அதுக்கு பிறகு அங்கெல்லாம் உம்ராலாம் செஞ்சுட்டு திரும்பி பாவ மன்னிப்பு தேடி என்ன செய்யுங்க, புரியல, அதுலேயும் நீங்கள் அலதிசா மாறுங்க, நீங்கள் வேற ஒரு இதுக்காக பாருங்க, அதுக்கு பிறகு பாவ மன்னிப்பு தேடி திரும்ப வாங்க என்று. அல்லாஹ் அக்பர். பாருங்க ஒரு சட்டத்தை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு முன்னாடி இருக்கிறாங்க, சஜிதாவில் செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலை தொடுறாங்க. காலை தொட்டோடனே என்ன அவங்க காலை சுருக்கி கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமில் இருக்கும்போது திரும்ப அவங்க நீட்டி கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய மனைவிமார்களும் ஒரே பாத்திரத்தில் குளித்தது ஹதீஸ்கள், எண்ணற்ற ஹதீஸ்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு தொழுகை வைக்கும் பொழுது செல்லும் பொழுது சில நேரத்தை தன்னுடைய மனைவிமார்கள் முத்தமிட்டு செல்வாங்க. இதெல்லாம் ஹதீஸ்கள் நமக்கு என்ன தெரியப்படுத்துகின்றது, ஒரு குறிப்பாக மஹரம் ஒரு பெண் தொடுவதனால் உது முறிவது கிடையாது. ஏன் அந்த கூற்று குறிப்பாக அந்த வசனத்துடைய மேலோட்டமாக அல்லது வசனத்துடைய வார்த்தைகளை மேலோட்டமாக எடுத்துக்கொண்டதனால் அவு லாமஸ்துமுன் நிசா என்று வருகின்றது. ஆனால் அது ஒட்டுமொத்த உலமாக்கள் தஃப்சீரிலும் சரி, சஹாபாக்களுடைய தஃப்சீரும் தாபீன்களுடைய தஃப்சீரிலும் பார்க்கும் பொழுது அங்கு லாமஸ்துமுன் நிசா என்று வரக்கூடிய வார்த்தை எதுவாக குறிப்பிடுகின்றது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்றால்
அங்கு என்ன குளிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று. இல்லை என்றால் தொடுவதனால் என்ன கிடையாது, ஒது முறிவது கிடையாது. இது நாம் இந்த விஷயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். இதே தான் சில இடத்துல என்ன ஆகுது, அவங்களுடைய ஒரு ஃபிக்குடைய சட்டம் இருக்கு, மாற்றிக்கொள்ள முடியாது என்றால் என்ன செய்யறாங்க, நீங்க அலரிசாக மாறுங்கன்னு சொல்றாங்க. தலாக்குடைய விஷயத்திலையும் என்ன செய்யறாங்க, நீங்க அலரிசாக மாறுங்க. 3 வாட்டி சொல்லிட்டாரு, 3 வாட்டி சொல்லிட்டாருன்னா ஆகிவிடும் என்ற ஒரு சட்டம் அவங்களுடைய, அது தவறான விஷயம். 10 வாட்டி 1000 வாட்டி சொன்னாலும் ஒரு அமர்வுல 1 வாட்டி தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, நீங்க 3 வாட்டி சொல்லிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்லை, என்ன செய்யறது, வேற வழி இல்லாமல் என்ன செய்யறாங்க, நீங்க அலரிஸ்க்கு போயிடுங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஃபத்வா கொடுக்கும். அவங்களுக்கு தெரியுது இது அவங்களுடைய ஹதீஸுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது சரியான சட்டம் என்று பார்த்தால் ஹதீஸ்கள் வருகின்றது, அல் ஹதீஸ் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, இதை சொல்ல முடியல. இப்போ இங்கு நான் இந்த விஷயத்தை நான் ஏன் இங்கு பதிவு செய்கிறேன்னா, ஒரு பெண் அவங்க அந்நியனாக இருக்கட்டும், மஹரமாக இருக்கட்டும், நான் மஹரமாக இருக்கட்டும், படுவது நம்முடைய தொடுவதனாலும் படுவதனாலும் என்ன, அது ஒது முறிவது கிடையாது. ஒது முறியக்கூடிய விஷயங்கள்ல அது அந்த விஷயங்கள் கிடையாது. இது நாம நினைவு கொள்ள வேண்டும். அதான் இங்கு தெரியப்படுத்தும் பொழுது ஷேக் ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்த மஸ்ஸுல் மர்அத்தி லா யன்குதுல் வுது முத்லகா, ஒரு பெண் தொடுகின்றார் என்றால், அது ஒரு பெண் ஒரு ஆண் பட்டு விட்டால் அது செல்லும் பொழுது அது தொட்டு விட்டார் என்றால் இதனால வுது முறிவதே கிடையாது என்று தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய, இப்னு மாஜா, திர்மிஸியில் வரக்கூடிய ஹதீஸ் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க என்ன, லிஅன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி கப்பல பாத நிசாஇ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சில நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒது செய்து விட்டு பள்ளி வாசலுக்கு செல்லும் பொழுது ஒரு அன்பாக என்ன செய்வாங்க, முத்தமிட்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ ஒது முறிந்திருந்தேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி போய் ஒது செஞ்சுருப்பாங்களே, அது அந்த விஷயங்கள் நாம ஹதீஸில் ஒரு இதில் பார்க்கும் பொழுது கிடையாது. இஜ்மா இருந்த விஷயத்தில் உலமாக்கள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கு லாமஸ்தமு நிசா, சூரத்து நிசாவுடைய 43வது வசனத்தில் வரக்கூடிய விஷயத்தை என்னன்னா, அது குளிப்பு கடமையான ஒரு நிலை தான், இல்லற வாழ்க்கைக்கு தான் இங்கு சொல்லப்பட்டது என்று தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ கணிச்சுக்குரிய எல்லா அடியார்களே, இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பாடங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இவ்வளவு பாடங்கள் 11வது அமர்வு, அநேகமாக 11 அமர்வுகளிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு முஃமினுக்கும் ஆண் பெண்ணுக்கும் என்ன, அவனுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது அவனுக்கு இது அறியாமல் இருக்கின்றார் என்றால் காரணம் அல்லாஹ் தஆலாவிடம் காரணம் வைக்க முடியாது. எனக்கு இந்த வேலை அந்த வேலை இருந்தது, இதெல்லாம் கடமையான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் என்ன, மார்க்க கல்வியை கற்பது, அடிப்படையான மார்க்க கல்வியை கற்பது என்பது கடமையானது என்று சொல்லப்பட்ட இந்த புத்தகத்தில் இவ்வளவு நாட்களாக படித்த விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு முஸ்லிம், நானாக இருக்கட்டும் எல்லா மக்களும் பாமரர் அனைவரும் என்ன, இதை அறியாமல் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்றாலே இது அறிந்திருக்க வேண்டும். ஏன், இது நம் மீது கடமையாக்கப்பட்டதும் அடிப்படையானது. முஸ்லிமுக்கு என்ற ஒரு அடையாளமே இந்த விஷயங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நமக்கு நல்ல அஹ்லாக்கான விஷயங்களும் நல்ல ஒரு பண்புகளையும் நமக்கு இங்கு உபதேசம் செய்கிறாங்க, நற்பண்புகள். அதற்கு பிறகு சில கெட்ட பழக்கங்களும் தீய பழக்கங்களிலிருந்து ஒரு மனிதன் விலகி இருக்க வேண்டும் என்று தெரியப்படுத்திவிட்டு கடைசியாக பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனுக்கு எப்படி குளிப்பாட்டுவது, எப்படி அவனுக்கு கஃனிடுவது, எப்படி தொழுகையை நிறைவேற்றுவது, எப்படி அவனுக்கு நல்லடக்கம் செய்வது என்ற கடைசி பாடம் இந்த புத்தகத்தில் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா இதுவும் அவசியம். நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக நம்முடைய வலது கரத்தில் கூடிங்க, நாம் நம்முடைய வீட்டில் யாராவது இறந்துடுறாங்க, வஃபாத்தாராங்க, நம்ம என்ன செய்ய, உடனே ஃபோன் அடித்து இன்னாரை அழைக்கிறோம். அவர் எத்தனை இடத்துல போகிறார். நாம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் மற்ற விஷயங்களை ரொம்ப பேணுதலாக இருப்பதற்காக இருக்கும். ஆனால் ஒருவர் நம்முடைய வீட்டில் உன்னுடைய மிக நெருங்கியவர்கள் மௌத்தாகிவிட்டு அவங்க குளிப்பாட்டுவதற்கு நம்மால் முடியல. ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது. வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு அதிக உரிமையாளர்கள். அவங்க தான் இந்த விஷயத்தை நிறைவேற்றணும். அப்போ தான் அவங்க அழகாக நிறைவேற்றுவாங்க. எந்த வரைக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ் ஹதீஸ்கள் வருகின்றது, உங்களுடைய மையத்திற்கு நீங்கள் கஃனிடும் பொழுது அழகாக கஃனிடுங்க. ஏன், இந்த கஃனை கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, அவங்க
தன்னுடைய உறவினர்களை சென்று பார்க்கக்கூடிய அளவு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். மௌத்துக்கு பிறகு ஒரு நல்லவர்களாக இருக்கும் பொழுது தன்னுடைய நல்லோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். அதில் அவர்கள் தங்களுடைய கஃனுடைய ஆடைகளை தான் என்ன செய்கிறாங்க, அவங்க அணிந்த நிலையில் சென்று வருகின்றார்கள் என்ற அஹாதீஸ்கள் நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றன. அப்போது கஃனுடைய விஷயங்கள், குளிப்பாட்டக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் என்ன, நாம் நம்முடைய வீட்டாருக்கு செய்யும் பொழுது அழகாக செய்வோம், நிறைவாக செய்வோம், முழுமையாக செய்வோம், சுன்னத்தான அடிப்படையில் செய்வோம். இல்லைன்னா வரக்கூடியவங்க என்ன இருப்பாங்க, பொதுவாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், எங்கேயாவது கேட்டிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பழக்கத்தில் அவங்க கற்றுக்கொண்டிருப்பாங்க, அதை மக்களுக்கு செய்யும். அதில் சில நேரத்தில் பிதத்தான விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் சுன்னத்தை விட்டுருவாங்க. இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது நாம் மௌனமாக இருந்து கொண்டு காத்திருக்கோம் எப்போ முடிப்பாங்க என்று. இதில் நாம் முன்னாடி இருக்கணும். இந்த விஷயத்தில் நாம் நாம் இதில் முதன்மையாக இருந்து செய்யும் பொழுது நாம் நிறைவாக செய்வோம். அது குளிப்பாட்டக்கூடிய நிலையாக இருக்கட்டும், அவங்க மௌத்தான பிறகு என்ன விஷயங்கள் செய்யணும், அதற்கு பிறகு குளிப்பாட்டக்கூடிய பிறகு கஃனை எப்படி நாம் அமைப்பது, அதற்கு பிறகு அவங்களுக்கு தொழுகையுடைய விஷயங்களை நிறைவேற்றுவது ரொம்ப கவலையாக இருக்குது. தகப்பன் அல்லாஹ் அக்பர் குழந்தை அவனுடைய மகனாருக்கு வளர்த்து அவனுக்கு சிறந்த ஒரு படிப்பு, உலக படிப்பு எல்லாம் படிக்க வைத்து பெரிய ஒரு போஸ்டிங்கில் வைத்து விட்டு மௌத்தாகும் பொழுது இந்த மகனார் என்ன ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு என்ன செய்கிறான், வெளியே நிற்கிறார். மாற்று மத சகோதரர்கள் வெளியே பள்ளிவாசலுக்கு அந்த இடத்தை இவர் நிற்கிறார். நடந்த விஷயம் கேட்டால் நான் சுத்தமாக இல்லை. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும். அந்த தகப்பனுக்கு வேற என்ன செய்ய முடியும்? அந்த தகப்பன் வேற என்ன இவரிடம், தன்னுடைய மகனாரிடம், தன்னுடைய வாரிசிடம் என்ன விரும்புவார்? வேற யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சிலருக்கு தொழுக வரலை, இல்லை என்னால் தொழுக தெரியாது. உரிமை என்று பார்த்தால் இந்த மௌத்தான அவங்களுக்கு தான். சரி, இமாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்க மீது ஒரு நம்பிக்கை இருக்குது, இவங்க அழகான முறையில் தொழு வைப்பாங்க, என்னை விட அழகான தொழு வைப்பாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பது. இல்லைன்னா அந்த வாரிசுகள், அவங்களுடைய குறிப்பாக வாரிசுகள் அவங்க செய்வது என்பது சிறந்ததாக இருக்கின்றது. இதெல்லாம் என்ன, நாம் விட்டுறோம், இது எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இருப்பாங்க, அது மோசன் செய்வாங்க. அதாவது அவங்க பெண்களுக்குன்னு அந்த ஒரு பெண்ணு ஸ்பெஷலாக இருப்பாங்க, அவங்க தான் செய்வாங்க என்று இல்லை. கணித்துக்குரியது நாம் இதை விட்டுட்டோம். இதை விட்டதுனால நமக்கு தெரியல என்னென்ன செய்யணும், சுன்னத்துகள் என்ன, எப்படி அழகான முறையில் நாம் இந்த விஷயங்களை செய்யணும், நல்லடக்கம் அவங்களுக்கு எப்படி செய்யப்படும் என்ற விஷயங்களை நாம் தெரியாதனால சரி வேறு யாரோ செய்கிறாங்களே, வேறு என்னதான் செய்தாலும் நம்முடைய உறவினர்களுக்கு செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அது தனியாக தான் இருக்கும். ஒரு வேலைக்காரியை வைத்து விட்டு தன்னுடைய தாய் தந்தை பணிவிடை செய்யுங்க என்று சொன்னால் எவ்வளோ செய்ய முடியும்? அதே நாம் இறங்கி அவங்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நாம் செய்வோம்? வித்தியாசம் இருக்கா இல்லையா? காசு கொடுத்துட்டு விட்டோம் என்றால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைவாக இருக்குமா? அவசியம் இல்லை. ஆனால் அதுவே நாம் மனசால் நாம் இறங்கி நம்முடைய தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்து அவங்களுக்கு அவங்களுடைய நல்லது கெட்டது அனைத்து விஷயத்தையும் நாம் எப்படி எங்களை அவங்க சுப்ஹானல்லாஹ் உங்களை வளர்த்தார்களோ, நம்முடைய அனைத்தையும் சுத்தப்படுத்தி நமக்கு நம்முடைய தர்பியத் செய்து வளர்த்தார்களோ, அந்த விஷயத்தில் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வம். இல்லைன்னா என்ன ஆகும்? நேற்றுக்குரிய அல்லாஹ்வியார்களே, நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் நினைக்கிறோம் அவங்களுக்கு காசு கொடுத்தா போதும் நினைக்கிறோம், அவங்க காசுக்காக இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கும் ஏற்படும். இன்னைக்கு நான் என்னுடைய தாய் தந்தையுடன் இப்படி நடந்து கொள்கின்றேன் என்றால் நாளைக்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும், எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு முன்னால் இதுதான் நடக்கும். ஏன்? நான் தான் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தேன். அவங்களுடைய கண்களுக்கு முன்னாலே என்னுடைய பெற்றோர் எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் போய் போட்டு வந்தேன். மாதம் மாதம் போய் சந்தித்து வருவதோ அல்லது காசு மட்டும் அனுப்பக்கூடிய விஷயத்தில் இருந்ததுனால என் குழந்தை என்ன செய்யுது? இதே மாதிரி தான் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த பாடத்தில் நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் மிகவும் சிறந்த ஒரு இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் கற்றுத்தரணும். இதை கற்றுவிட்டு தந்துவிட்டு நாம் சென்று விட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மீது நாம் நல்ல ஒரு அபிப்பிராயம் வைக்கலாம். என்னுடைய அனைத்து காரியங்களும் சிறப்பான முறையில் செய்வார்கள், இவர்கள் எனக்கு ஒரு சிபாரிசாகவும் இருப்பார்கள் மறுமை நாளில் என்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நமக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே போலதான் ஆகும். எப்படி அவர் வெளியே நின்று நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்தாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம குழந்தைகள் அந்த நிலையில் வந்துட விடக்கூடாது. அப்போ நாம் இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜனாசாவில் கலந்து துவா செஞ்சால் தானே நமக்கு நம்முடைய ஜனாசாவில் துவா செய்வாங்க. நான் போயிட்டு வெறும் பேச்சுக்கு போய் என்ன 10ஓட 11 சொல்லிட்டு நான் நின்றுட்டு
வெறும் என்ன 4 தக்பீரை சொல்லிட்டு சலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன், நான் அந்த மையத்திற்காக நான் துவா செய்யலைன்னா என் மையத்து என்னுடைய ஜனாசால ஜி நான் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தெரிந்தவங்க ஒரு ஜனாசால யாரோ ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜனாசால கலந்து கொள்றேன். எனக்கு அந்த துவா தெரியல, துவா தெரியாம நான் நிற்கிறேன். வெறும் சரி எங்க மக்கள் சரி எனக்கு ஒரு கிராத் கிடைக்கணும், உஹது அளவு நன்மை என்று சொல்லப்பட்ட ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய அது நன்மை அடையணும் என்று நம்ம போறேனா. ஆனா எனக்கு அந்த துவாக்கள் தெரியல. வெறும் நான் நிற்கிறேன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4 வாட்டி சொல்லி சலாம் சொல்லிடுறேன். இப்படி என்று இருக்கும் பொழுது நாளைக்கு ஏன் ஜனாசாக்கு இப்படி தானே வருவோம், 10 பேர் 11 பேர் யோசிக்கணுமா இல்லையா அந்த விஷயத்துல. நான் ஒருவருக்கு நான் துவா செய்யலைன்னா எனக்கு எப்படி துவா செய்யப்படும்? நான் யோசிக்கிறேன், எனக்கு தான் தெரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும், மற்றவங்களும் அதுதான் நினைப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த விஷயங்கள் நாம அறிவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. சரி, இப்போ நம்ம அடுத்த கட்டம் குறிப்பாக 15வது பாடம் ஷேக் ரஹிமவுல்லா, ஷேக் பின் பாஸ் ரஹிமவுல்லா அவங்க நமக்கு நல்லொழுக்கங்களை பற்றி கற்றுத்தராங்க. ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் அவன் அல்லாஹ் தஆலாவுடைய உரிமைகளை மட்டுமல்ல, மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய எந்த அளவுக்கு மார்க்கத்துடைய விஷயத்தில், இபாதத்துடைய விஷயத்தில் அவன் உறுதியாக இருப்பானோ, சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவனாக இருப்பானோ, பிதாத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியவனாக இருப்பானோ, ஷிர்கிலிருந்து விலகி இருக்கக்கூடியவனாக இருப்பானோ, தௌஹீதுடைய விஷயத்தில் நிலையாக இருப்பானோ, அதே நேரத்தில் ஒரு முஃமின் மக்களுடன் அணுகும் பொழுது, மக்களுடன் அவன் பழகும் பொழுது அவர்களுடன் நல்ல ஒரு நற்பண்புகளை கொண்டு பழகக்கூடியவனாக இருப்பான், நல்ல முறையாக அவங்களுடன் நடந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அதனால தான் சுப்ஹானல்லாஹ் ஒரு ஆணுடைய வரன், பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய தகப்பனாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய உபதேசம், இதா அத்தாக்கும் மன் தர்தௌன தீனக்கும் வ குலுகஹும், இதா அத்தாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹும் ஃபஸவ்விஜு. உங்களுக்கு ஒரு ஆணுடைய வரன், ஒரு பையனுடைய வரன் வருது உங்களுடைய பெண் குழந்தைக்காக, அவனுடைய மார்க்க விஷயத்திலும் நீங்க பொருந்திக் கொள்றீங்க, அவன் திருப்தியாக இருக்கிறான், மார்க்கத்துடைய மார்க்கப்பற்று, வ குலுகஹு அவனுடைய கேரக்டர், அவனுடைய நற்பண்புகள், அவனுடைய நற்குணங்கள் அவனுக்கு இருக்கின்றால் ஃபஸவ்விஜு திருமணம் முடிச்சிருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுது. இல்லை இந்த ரெண்டை விட்டு வேறு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தக்குன் ஃபித்னத்தன் ஃபில் அர்தி ஃபஸாதுன் அரீத், பூமியில் பெரிய குழப்பங்கள் இருக்கும். என்ன குழப்பங்கள் பார்க்குறோமா இல்லையா? மாசமாக மாட்டது தலாக்குடைய பேப்பர் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் செய்யக்கூடிய ஜமாத்திடம் பிரச்சனை ஏற்படுதா இல்லையா? நடக்கக்கூடிய விஷயம். நான் இந்த இதில் இருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். அல்லாஹ் அக்பர். அதிகமாக கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸு பார்த்தா நம்முடைய சமுதாயத்துடைய நிறைய இந்த மாதிரி கேஸ். என்ன காரணம்? அவங்க பார்த்த விஷயங்கள் வேறு விஷயமாக இருந்து மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க, செகண்டரியாக அடுத்த கட்டமான ஒரு விஷயத்தை பார்த்தாங்க. அவர் சம்பாதிக்கிறாரா, என்ன படிச்சிருக்காரு, உலக எங்கே செட்டில் இருக்காரு, பிஸ்னஸ் என்ன செய்கிறாரு, வெளிநாடுன்னு என்றாலே பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி பார்த்துட்டு மார்க்கத்துடைய விஷயங்கள் இல்லை, அவங்களுடைய நல்லொழுக்கமுடைய விஷயங்கள் இல்லாதனால அல்லாஹ் அக்பர் 2 வாரம் நடந்த விஷயம். 2 வாரத்தில் மனைவியை விட்டு சென்றார். அல்லாஹ் அக்பர். அந்த பெண் அப்படியே காத்து கொண்டு வருவாங்க, ஃபோன் செய்கிறதில்லை, எதுவுமே இல்லை. கடைசி கட்டத்தில் ஊருக்கு வரும்பொழுது தலாக்குடைய கடிதம் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி நேரம் அல்லாஹ் அக்பர். எதை பார்த்து செஞ்சாங்க? அவர் வெளியே சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலும் அல்லது வசதியான விஷயங்களை பார்ப்பதில் எந்த ஒரு தடை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நீங்கள் எதை பார்த்தாலும் சரி இதையை நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய மார்க்க ரீதியான விஷயத்திலும் உறுதியாக இருக்கிறாங்க. மார்க்க ரீதி பள்ளிவாசல் வராரு, ஐவல தொழுகை இருக்கிறாரு, அவங்களுடைய பெருந்தல் இருக்குது, மாஷா அல்லாஹ் மார்க்கத்துடைய ஈடுபாடு இருக்குது, பள்ளியுடைய தொடர்பு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் பார்க்காதீங்க, அதனுடன் அவங்களுடைய நல்லொழுக்கம் என்ன இருக்குது, யாருடன் பழகிறார், யாருடைய சர்க்கிள் இருக்குது, எங்கே அவங்களுடைய நேரத்தை கழிக்கிறார், அவருடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது, அவங்களுடைய நற்குணங்கள், கேரக்டர், இதெல்லாம் பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் தான் இங்கு நமக்கு 15வது பாடமாக இருக்கின்றது. அத்தஹல்லி பி அக்லாக்கில் மஷ்ரூஆ லிகுல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அழகான பண்புகளை, நல்ல ஒரு குட் கேரக்டரை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. இந்த மார்க்கமே பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் சிறந்த ஒரு நற்பண்புகளை நிறைவு செய்வதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டாங்க. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையில்
இன்னமா புஇத்து லி உத்தம்மிம மக்காரிமல் அக்லாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது நான் அனுப்பப்படக்கூடிய நோக்கங்கள் காரணங்களில் ஒன்று நற்பண்புகளை நிறைவு செய்வதற்காக, குட் கேரக்டரை நான் முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். குறிப்பாக சில விஷயங்களை இங்கு நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அது என்னென்ன? உண்மையாளனாக இருக்கு. இரண்டாவது நமக்கு அமானிதக்காரராக இருக்கும். மூன்றாவது அல் அஃபாஃப், அல்லாஹ் அக்பர், அவர் சுப்ஹானல்லாஹ், அவர் தன்னுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தன்னுடைய மர்மஸ்தலத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கும். இஃபத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது அனைவரும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அல் ஹயா, வெக்கத்தை பாதுகாக்கக்கூடியவர், வெக்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல் அஷ்ஷுஜா, அவர் சுப்ஹானல்லாஹ் வீரனாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவருடைய விஷயத்தில் மிகவும் ஒரு பலசாலியாகவும் ஒரு நல்ல ஒரு பிரேவ் பர்சனாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல் கரம், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவமுடைய நல்ல ஒரு கண்ணியமான ஒரு பண்புடையவராக இருக்கும். வல் வஃபா, அதே போன்று அவர் ஒரு வாக்கு கூறுகின்றார் என்றால் வாக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போன்று ஒன் நஸாஹத்து அன் குல்லி மா ஹர்ரமஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா எதை ஹராமாக்கினானோ, எதை தடை செய்தானோ அதிலிருந்து அவன் மனிதன் விலகிருக்கு. இதுவும் நற்பண்புகளில் ஒன்று. ஹுஸ்னுல் ஜிவார், அதே போல தன்னுடைய அண்டை வீட்டாருடன் நல்லபடியாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். முஸாஅதத்து துல் ஹாஜதி ஹஸபத் தாக்கா, தேவையுள்ளவர்கள் அவசியம், அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவங்களுடைய தேவை நம்முடைய சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ உதவி செய்வதற்காக நம்ம முன் வர வேண்டும். உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல இதை தவிர நமக்கு குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட நற்பண்புகளை நாம ஏற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம், மனிதர்களுடைய கடமைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இந்த அனைத்து பண்புகளும் என்ன ஒரு மனிதன் விரும்புகிறான். இது எல்லா மனிதர்களும் இருக்கணும். இது எல்லாருமே விரும்பக்கூடியவர்கள் தான். ஒரு முஸ்லீம் அல்லாதவர் என்ன உண்மை பேச வேண்டும் என்று விரும்புவார் தான், நேர்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்புவார் தான், தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய கண்ணியையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார் தான், அவர் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பும். ஆனால் மார்க்கம் நமக்கு ஒரு படி அதிகமாக என்ன செய்து, இது நீங்கள் செய்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு இபாதத்தாக அமையும், இது உங்களுக்கு வணக்க வழிபாடாக இருக்கும், இதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்க பெற முடியும். யோசிச்சு பாருங்க, மக்களுடன் நாம் அணுகக்கூடிய இந்த நற்பண்புகளை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம் என்றால் எவ்வளவு விஷயம் பாருங்க, எந்த அளவுக்கு இது முக்கியமானது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில இந்த அம்சங்கள் இந்த நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்திருக்கின்றான். இதை நம்ம ஒவ்வொன்றாக சில விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணங்களை பற்றி நமக்கு ஊக்குவிக்கும் பொழுது கூறினார்கள். முஸ்னத் அஹ்மது மற்றும் திர்மிதி இப்னு மாஜாவில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, மக்கள் அதிகமாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் யார் இருப்பாங்க என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், அக்ஸரு மா யதுகுலு பிஹின் நாஸுல் ஜன்னத தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக். அதிகமான மக்களை சொர்க்கத்திற்கு நுழைவிக்கக்கூடிய விஷயம் என்று பார்த்தால் ஒன்று தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம், இறையச்சம், தக்வாவுடைய பேருதலான வாழ்க்கை, தக்வாவுடைய வாழ்க்கை. இரண்டாவது ஹுஸ்னுல் குலுக், நற்பண்புகள், குட் கேரக்டர், நல்ல ஒரு நற்பண்புகள் நற்குணங்களில் இருக்கும் பொழுது மனிதன் அவன் இந்த விஷயம் என்ன அவனுக்கு சொர்க்கத்தை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல திருமிசில வரக்கூடிய 2018வது ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா. நிச்சயமாக என்னுடைய மிகவும் நெருக்கமாக நான் அதிகமாக உங்களுக்கு மத்தியில் நான் அதிகமாக விரும்பக்கூடியவர் யார், பிறகு மறுமை நாளில் என்னுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார், உங்களில் யாருடைய பண்புகள் நற்பண்புகள் அழகாக இருக்குமோ நிறைந்து இருக்குமோ. அப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அனைவரும் நேசிக்கிறோம், எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று நாம தெரியப்படுத்துறோம். அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கு, அது ஒரு ஈமானின் ஒரு பகுதி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நான் உங்களில் அதிகமாக நேசிக்கக்கூடியவர் யார் நற்பண்புகளில் அதிகமானவராக இருக்கிறார்கள், அவங்களுடைய
கேரக்டர், அவங்களுடைய ஒழுக்கங்கள், அவங்களுடைய குணங்கள் சிறந்ததாக இருக்குமோ, அதே போல இங்கு மட்டுமல்ல மறுமையிலும் என்ன, என்னுடன் நெருக்கமாக இருப்பார்கள். யாருடைய நற்குணங்கள் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்குமோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தையும் என்ன நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, சூரத்துல் கலமுடைய 4வது வசனத்தில் வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான நற்குணங்கள் உடையவராக இருக்கிறீங்க. உங்களுடைய நற்குணம், உங்களுடைய கேரக்டர்னஸ் பெஸ்டாக இருக்குது. லஹுலுகின் அதீம் என்று. இப்போ நாம் உம்மத்தினர்களாக இருக்கின்றோம் என்றால் நம்முடைய பழக்கம், நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய பண்புகள், நம்முடைய கேரக்டர் என்ன இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில், நம்முடைய உரையில், நம்முடைய பரிவர்த்தனை, குறிப்பாக குடுக்கல் வாங்கல்ல இந்த விஷயங்கள் ரொம்ப இருக்கும். பள்ளிவாசலை நாம் பார்க்க முடியும், ஆனால் அதுவே அந்த நபரை மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது மோசடி செய்யக்கூடியவரும், ஏமாற்றக்கூடியவரும், பொய் சொல்லி இருக்கக்கூடியவரும் பார்க்கும். இவரெல்லாம் நம்மால் நம்ப முடியாது, இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் தொழுகையாளியாக இருப்பார், அவ்வளவு தொடர்பு இருக்கும் பள்ளிவாசலுடன், அல்லாஹ்வுடைய உரிமையை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். ஆனால் மக்களுடன் அவர் அணுகும் பொழுது அவர்களுடைய நற்குணம் என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அவங்களுடைய பழக்கத்தின இவர்கிட்ட நம்ம எதுவுமே செய்ய முடியாதுப்பா, இவங்ககிட்ட நம்ம பேச்சு கொடுக்க முடியாது, அல்லது இவரிடம் எதுவுமே நாம கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாதுப்பா என்ற அளவுக்கு அவருடைய நிலை இருக்கு. இப்போ இங்கு நற்குணங்களை நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதில் வரக்கூடிய ஷேக் ரஹிமல்லாஹ் தெரியப்படுத்தும் பொழுது உண்மையாளாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். உண்மையாளர்களுடன் அல்லாஹு தஆலாவுடைய உதவி எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்து தௌபாவுடைய 119வது வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்க. உங்களுடைய பெயர் எந்த பட்டியலில் வரணும், உண்மையாளர் என்ற பட்டியலில் இருக்கணும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாக இருக்கின்றது. வகூனு மஅஸ் ஸாதிகீன். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய 6094வது ஹதீஸிலும், முஸ்லீமில் வரக்கூடிய 2607வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மையை நீங்கள் கடைபிடிங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், ஏனென்றால் இந்த உண்மைத்தனம் உங்களுக்கு நன்மையின் பக்கம் உங்களுக்கு கொண்டு செல்லும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மையானது உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லும். வஇன்னல் கதிப, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வமா யஸாலு ரஜுல் யஸ்துகு வ யதஹர்ரா பிஸ்ஸித்கி ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி சித்தீகா, மனிதன் உண்மையை விரும்புகின்றான், உண்மையாகவே வாழ விரும்புகின்றான், அதற்காக அவன் முயற்சி செய்கிறான். நிறைய சோதனைகள் வரும், அதற்காக முயற்சி செய்கிறான். எது வரைக்கும் என்றால், எந்த அளவுக்கு என்றால், அவனுடைய பெயர் அல்லாஹ்விடம் உண்மையாளர் சித்திகீன்களுடைய பெயர்களில் அவருடைய பெயர் பதிவாகி விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார். இதுவே பொய் என்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸில் சொல்லும் பொழுது, வஹிய்யாக்கும் வல் கதிப், நீங்கள் பொய் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஏன் பொய்? ஃபஇன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய்யான விஷயங்கள் என்ன செய்து, மானக்கேடான விஷயங்களை செய்வதற்காக உங்களை தூண்டும். வஇன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், மற்றும் மானக்கேடான பாவமான விஷயங்கள் உங்களை எங்கு கொண்டு செல்லும், நரகத்திற்கு கொண்டு செல்லும். இதே போல ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையும் பொய்யான வாழ்க்கையாகவே வாழக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், அவனுடைய பெயர் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுகின்றது. அல்லாஹ் அக்பர், கذாபா, அவன் பொய்யன் என்று எழுதப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அக்பர், நம்முடைய பெயர் அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவங்களுடைய பெயர்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயர்களும் அங்கு அமைந்து விட்டது என்றால், சுப்ஹானல்லாஹ், வெற்றி மகத்தான ஒரு வெற்றியை நம்ம அடையக்கூடியவர்களாக இருக்கும். நாம் முயற்சி செய்யும் கண்டிப்பாக அல்லாஹ் அதே மாதிரி தான் சூழ்நிலை ஏற்படுத்தும். நாம் உண்மையாக பேச வேண்டும் என்று முயற்சி செய்தோம், அல்லாஹ் தாலா அதே சூழ்நிலை ஏற்படுத்துவான். சில சோதனைகள் வரும், அந்த சோதனை அல்லாஹ் என்ன செய்யான், பார்ப்பான், என்னுடைய அடியான் உண்மையாக இருக்கிறானா, அது வெறும் என்ன பேச்சுவார்த்தை மட்டும் வெறும் வாய்ப்பேச்சாக தான் இருக்கா என்ற அல்லாஹ் தாலா சோதிக்கிறான். உண்மை என்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைக்க வேண்டும்.
இது உண்மை நமக்கு எல்லா நேரத்திலும் என்ன செய்யும், உதவியாக இருக்கும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் நல்லடியார்கள் உண்மையாக இருக்கக்கூடியவர்களை பற்றி புகழும் பொழுது சூரத்துல் அஹ்ஸாபுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன், முஃமின்களில் சில ஆண்களுடைய நிலை எப்படி என்றால், ஸதகு மா அஹதுல்லாஹ் அலை, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த விஷயத்தை, அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்குன்னா அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார், அதை நம்பினார்கள், அதை உண்மை என்று அவர்கள் நம்பினார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மைத்தனம் நமக்கு இருக்கணும். என்னுடைய வீட்டிலையும் சரி, என்னுடைய வியாபாரத்திலும் சரி, என்னுடைய மற்ற தனிப்பட்ட வாழ்க்கையும் உண்மையை நான் கடைபிடிப்பேன் என்று நாம் உறுதி கொண்டோம் என்றால் அல்லாஹ் தஆலாவும் அதற்கு உதவி செய்யும். சுப்ஹானல்லாஹ். குறிப்பாக கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் நமக்கு தெரியும். தபூக் போரில் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் என்ன செய்கிறார், கொஞ்சம் அந்த தள்ளி போடுவது என்று சொல்லக்கூடிய தஸ்வீஃப், தள்ளி போடுதல், இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் என்று தள்ளி அந்த ஒரு காரணத்தினால தபூக் போரில் கலந்து கொள்ளலை. அது மாதிரி 3 சஹாபாக்கள் எந்த ஒரு காரணம் இல்லை, நல்ல வசதி, எல்லா வாகனம் இருந்தது, அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வசதி அதிகமாக தான் இருந்து கூட என்ன கொஞ்சம் என்கிட்ட வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்குது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நம்ம என்ன செய்வேன், நான் அடைந்து கொள்வேன், அடுத்த நாள் நான் கிளம்புறேன் என்ற விஷயத்தில் இன்னைக்கு நாளைக்கு என்று தள்ளி போட்டதுனால அவர் ரொம்ப தாமதமாயிட்டார், போக முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே மதீனாவுக்கு திரும்பி விட்டார், போரை முடிச்சுட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அவங்க காரணம் சொல்கிறாங்க. முனாஃபிக்கின்கள் வந்தாங்க, நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த காரணம் அந்த காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி மூலமாக சொல்லப்படுது, இவங்க எல்லாம் பொய்யர்கள் தான், உங்களிடம் சத்தியமெல்லாம் சொல்லுவாங்க, சத்தியம் செய்வாங்க நபியே என்று. சரின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எல்லாத்தையும் விட்டுறாங்க. கஅப் பின் மாலிக் அதையெல்லாம் வர்றாங்க, அந்த நேரத்தில் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஷைத்தான் அவங்களை என்ன செய்யுது, ரொம்ப சிரமப்படுத்தி எல்லாரும் தப்பித்து கொண்டாங்க. பொய் சொல்லி, நீனும் பொய் சொல்லி தப்பித்துக்கொள், உன்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்காரும் பொழுது தெரியப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுவே வேறு யாராவது இருந்திருந்தா நான் என்னுடைய பேச்சு திறமையினால் நான் என்னுடைய விஷயத்தை நியாயப்படுத்தியிருப்பேன். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால் நான் பொய்யும் சொல்ல முடியாது. ஆக எனக்கு எந்த ஒரு காரணம் இல்லை, எல்லா வசதி இருந்தும் தள்ளி போட்ட காரணம் தான் நான் என்னால் என்ன செய்ய முடியல, வர முடியல, இதுதான் உண்மையான விஷயம் என்று அவர் சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊரை விட்டு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது என்று அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, பைகாட் செய்யப்படுது. யோசிச்சு பாருங்கள், மதீனா அந்த இடத்துல எவ்வளோ சின்ன ஒரு கிராமம், அதில் எத்தனை பேர் இருப்பாங்க, அதில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, யாருமே இவனே பேசவே கூடாது, ஊருக்குள்ளே இருந்தார், பேசக்கூடாது, சலாமுக்கு பதிலும் சொல்லக்கூடாது என்று. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அக்பர், சலாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடுகளை பார்ப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்களான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருப்பாங்க. ரொம்ப கடுமை, எந்த அளவுக்குன்னா அவங்க அந்த நேரத்தில் நான் பொய் சொல்லியிருந்ததுன்னா இது மாதிரி நிறைய ஏற்பட்டிருக்காது என்று அவங்களுக்கு அந்த ஷைத்தான் தோண்டிகிட்டே இருக்கும். ரொம்ப எனக்கு பெரிய சிரமம் இருந்தது, ரொம்ப சிரமம் இருந்தது. அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த ஒரு விஷயத்து உண்மையை நான் உறுதியாக இருந்ததுனால அல்லாஹ் தஆலா என்னுடைய மன்னிப்பை திருமறையில் அவன் பதிவாகிவிட்டான். அது கியாமத்து நாள் வரை அந்த விஷயங்கள் இருக்கும். அதனால் அல்லாஹ் தஆலா நான் உண்மையாளனாக இருந்ததுனால அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்று வசனத்தை இறக்கி விட்டான் என்று அந்த சஹாபி தெரியப்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், உண்மையில் நமக்கு சிரமங்கள் இருக்கும், ஆனால் அதனுடைய கடைசி அதனுடைய முடிவு சிறந்த முடிவாக இருக்கும். அதுதான் நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. உண்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மனசால அதை ஏற்றுக்கொள்கின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹ் தஆலா நரக நெருப்பை அல்லாஹ் தஆலா ஹராமாக்குகின்றார். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மனசால ஏற்றுக்கொள்கிறார், அதில் போலித்தனம் இல்லை, மனசால ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவருடைய அடியானுக்கு என்ன செய்கிறான், நரகத்தை ஹராமாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் நமக்கு புகாரில் வரக்கூடிய 128வது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போது நாம் நம்முடைய உள்ளம், நம்முடைய நாவு, நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் என்ன, உண்மைத்தனமாக இருக்க வேண்டும். போலி வாழ்க்கையை வாழக்கூடாது. போலியான பொய் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொய் சொல்வது நயவஞ்சர்களுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் புகாரில் வரக்கூடிய 33வது ஹதீஸிலும் முஸ்லீமில் வரக்கூடிய 59வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா,
நயவஞ்சகருடைய அடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது 3 அடையாளங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதில் ஒன்று, இது ஹத்தத கதப, பேசினாலே பொய் பேசும், வாயை திறந்தாலே பொய் தான் சொல்கிறோமே இல்லையா, இவன் வாயை திறந்தாலே பொய். இது நயவஞ்சகருடைய அடையாளம், முக்மீனுக்கு இருக்கக்கூடாது, முக்மீன்களுக்கு இருக்கக்கூடாது இந்த விஷயம். இரண்டாவது, வைதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தான் என்றால் வாக்க மீறுவோம், இதுவும் என்ன, நயவஞ்சகர்களுடைய அடையாளம். மூன்றாவது, வைதா துமின ஹான, ஒரு அமானிதமாக ஒரு விஷயமோ அல்லது ஒரு அமானிதமாக ஒரு விஷயத்தை விட்டு செல்கின்றால் அந்த அமானிதத்தில் அவன் துரோகம் செய்வோம். இது யாருடைய பழக்கம்? முனாஃபிக்குங்களுடைய பழக்கம், முனாஃபிக்குங்களுடைய இந்த கெட்ட பண்புகள். இது ஒரு முக்மீனிடம் இருக்கக்கூடாது. அதில் இங்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? பேசினாலே பொய் சொல்லுவோம். இப்போ ஒரு முக்மீன் அவன் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இந்த விஷயத்தை நமக்கு மார்க்கம் நம்ம வலியுறுத்திருக்கின்றது. அதே போல நமக்கு அமானிதத்தை பேணுவதும் என்ன, மார்க்கம் நமக்கு ரொம்ப சுப்ஹானல்லாஹ் வலியுறுத்திருக்கின்றது. அமானிதத்தை பேணக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற நன்மாராயத்தை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமானிதத்துடைய விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது அது மக்களுடைய உரிமைகளை நாம் நிறைவேற்றுவது. அமானிதம் என்றால் ஒரு மனிதன் அவர் ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்தினாலும், செய்தியை சொன்னாலும், அல்லது ஏதாவது ஒரு ரகசியத்தை சொன்னாலும், அல்லது ஒரு பொருளை நமக்கு கொடுத்தாலும், அல்லது நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அந்த விஷயத்தில் அதை நாம் அமானிதமாக பாதுகாத்து கொள்வதும் அமானிதமாக அதை நிறைவேற்றுவதும் என்பது என்ன, ஒரு கடமையாக இருக்கின்றது. அதே போல் ஒரு மஷ்வரா கேட்கிறாங்க, 2 வரன் வந்திருக்கு, 2ல் 1 ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுங்கள் என் பிள்ளைக்கு என்று சொல்லும் பொழுது அமானிதமாக அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். அது அல் முக்தமின் அல் முஸ்தஷாருல் முக்தமன், மஷ்வரா கேட்கக்கூடிய, ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? அமானிதக்காரராக இருக்க வேண்டும். அவருக்கு தெரிந்ததுன்னா அவர் விஷயத்தை சொல்லணும். இல்லை அந்த பையனை பற்றி ஏதாவது விஷயம் தவறான விஷயம் இப்படி மாதிரி இருக்கின்ற என்றால் அதை அவர் தெரியப்படுத்தும். இல்லைனா நீங்கள் இன்னாரிடம் கேட்டுக்கொள்ளுங்க, சிறந்தது, என்னை விட இந்த நபர் அதிகமாக அறிவார் என்று தெரியப்படும். நான் பொய் சொல்லி அவன் நல்ல பையன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அமானிதத்தை துரோகம் செய்வது போல தான். அதே போல 2 பேருடைய விஷயம் வருது, அதில் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நல்லவனை விட்டு கெட்டவனை இவன் நல்ல மனிதன் என்று சொல்லி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவன் என்ன, அமானிதத்தை துரோகம் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக இதை கண்டித்திருக்கிறாங்க. அமானிதத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இதை பேணுமாறு கட்டளிட்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு, இந்த பூமி மற்றும் வானத்திற்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா முன்வைக்கின்றான். இவர்கள் இந்த அமானிதத்துடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால வானங்களும் பூமியும் அதே போல இந்த மலைகள் என்ன செய்து ஃபஅபைனா யஹ்மில்னஹா, இது எங்களுக்கு இந்த பொறுப்பை நம்மால் சுமக்க முடியாது என்று ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? அவன் அறியாமல அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அமானிதத்தை மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ அமானிதம் பெரிய விஷயம். அல் அமீன் என்ற வார்த்தை பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பு பணி வெற்றிகரமாக முடிந்த ஒரு காரணங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகள், அதில் அவர்கள் அமீனாக இருந்தாங்க. இஸ்லாத்திற்கு முன்னால் அவர் அல் அமீன் என்ற ஒரு பெயரை கொண்டுதான் அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அல் அமீன், இவர் உண்மையாளன், இவர் அமானிதக்காரர். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் பொழுதும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய படுக்கையில் நீங்கள் அமருங்கள் என்று சொல்லிவிட்டு நாளை காலை பொழுது வரும் பொழுது இருக்கக்கூடிய அமானிதத்தை அனைத்துமே பொறுப்பாளிகள் நீங்கள் நிறைவேற்றி விட்டுங்க என்று அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, யாருடைய அமானிதம் வைத்திருக்கிறாங்க, யார் இவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொலை செய்வதற்காக வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவருடைய அமானிதம் உள்ளே இருக்கு, காசு மற்ற விஷயங்கள்லாம். அதை பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. உயிரையும் என்ன செய்கிறாங்க, சுப்ஹான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை போகக்கூடிய நிலையிலும் ஒரு நபரை நியமனம் செய்துவிட்டு காலை பொழுது அடைந்தவுடனேயே நீங்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, கொடுத்து விட்டு 2-3 நாளுக்கு பிறகு நீங்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுங்க என்று அவங்களுக்கு கட்டளையிடப்படுகிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதக்காரராக இருந்தார். நாம் அவங்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அமானிதத்தை பேதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அமானிதத்தை பேத முடியாது,
அல்லது சில நேரத்தின் முன்ன தெரியப்படும், இல்லைங்க அல்லாவுக்காக இந்த விஷயத்தை நீ தெரியப்படுத்தாதீங்க, கேட்டுட்டு எல்லாமே அது பிறகு நாம் துரோகம் செய்வது என்பது இது பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது. ஒரு முஃமின் அவன் என்ன செய்ய மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். இது முனாஃபிக்குடைய ஒரு பழக்கமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் நாம் மீதமுள்ள நற்பண்புகளும் இந்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய அடிப்படையாக அறியக்கூடிய விஷயங்களை அறிந்து நம்முடைய இபாதத்களை சிறந்த வடிவத்தில் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அத்துடன் நம்முடைய நற்பண்புகளும் நல்ல குணத்தையும் நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.